அ இங்க இங்க அ புல் பேக்கு இப்போ இது வந்து எப்படி ப்ரோ இருக்கு? ஒரு பாடி க்ளோஸா இருக்குங்களா? இப்போ பாடி ஆமா. க்ளோஸ்க்கு அடுத்தது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கணும். பட் மார்க்கெட் என்ன கரெக்ட். பண்ணியிருக்கான், ஆ ஒரு சோச் குடுத்த பிறகே மார்க்கெட் ஒரு என்ன பண்ணியிருக்கான் டைரக்ட்டா மேல போயிருக்கு இல்லைங்களா? அப்புறமா ம். திருப்பியும் கீழ வந்துட்டு மேல ஒரு புல் பேக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஒரு புல் பேக் தான் குடுத்துருக்கு மார்க்கெட்டு. இதுக்கப்புறமா சோச்னா நீங்க இந்தாண்ட சைடுல மார்க் பண்ணியிருக்கீங்க. இந்த லைனு கரெக்ட்டுங்களா? ஓகே, ஓகே. இப்படி அது இல்ல இது ப்ரோ. இது அது இன்டியூஸ்மென்ட். சிங்கிள் புல். இங்க சோச். ஆமா, இங்க சோச். அங்க சோச்சு. இங்க மேல இன்டியூஸ்மென்ட். ஓகே. இது இன்டியூஸ்மென்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இல்ல ப்ரோ. ஆ கரெக்ட்டுங்களா? இல்ல, இல்ல, இல்ல. இப்படி இல்ல. நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன் இருங்க. ஓகே. ஆமா, இது புல் பேக் இல்லையோ? ஓ! ஆமா. இது புல் புல் பேக் பேக் இல்ல. கம்ப்ளீட். புல் பேக்னா இங்க தான் வருது. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? இதோ ஒரு நிமிஷம். ஆ இப்ப ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க. இப்ப அந்த இன்டியூஸ்மென்ட் நீங்க பார்த்த இடம் இந்த மாரி ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சா? அதுல மார்க்கெட்ல இந்த மாரி புல் பேக் போட்டு வந்துச்சு. இங்க கீழ ஒரு புல் பேக் இருந்துச்சு. அது வொர்க் ஆகல. இப்படி வந்துருந்துச்சு அது. அது ஒரு புல் பேக் கிடையாது. அப்போ நம்ம அங்கருந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். சோச் ஐ மீன் சோச் எடுத்திருக்க மாட்டோம். இல்லைங்களா? அதுக்கப்புறமா சோச் இங்க தான் இருந்துச்சு. மார்க்கெட் சோச் ம். எடுத்த பிறகு ஒரு ஹைக்கு போச்சு. இல்லைங்களா? ம். அதுக்கப்புறமா ஃபுல்லு கீழ வந்துச்சு. இங்க வரைக்கும் வந்துச்சு. இதுக்கப்புறமா ம். நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்க மேல வரைக்கும் போச்சு. ஸோ இது ஒரு சிங்கிள் புல் பேக் தான் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஆமா. இது ஒரு சிங்கிள் ம். புல் பேக் தான் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது மார்க்கெட் இதுக்கு கீழ வந்தா மட்டும் தான் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ம். கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இங்க தான் உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட்டே கிடைக்கும். இல்லைங்களா? ம். 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 இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் கிடைக்கும். அப்போ இதுக்கு கீழ வந்தாக்கா நம்ம இங்க ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீம் மூவ் இருந்துச்சா அது வந்து நம்ம மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? கிளியரா? ம். ஓகே ப்ரோ. ஓகே, 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 ஓகே. இப்போ இப்போ நீங்க அதுல எங்க நீங்க எடுத்திருக்கலாம்னு பாருங்க. இப்ப அந்த இதுல நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா அது? ஓகே. நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். அது கீழே லோ ஸ்வீப்பா இருக்குல்ல ப்ரோ, அதை எடுத்தாதான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்னு அது எடுத்திருக்கோம். பட் அது அப்படியா? ஆமா. ஆமா. அப்படி பார்த்தா வந்து ஓகே. ஆனா ஆக்சுவலா இங்க இருந்து இதுதான் நான் இந்த என்ட்ரி இததான் கேப்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன். ஓகே, ஓகே, ஆனா ஓகே. இது ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. ஓகே 15 மினிட்ஸ்ல அது செகண்ட் 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல அது ஜஸ்ட் ஒரு ஸ்வீப்பா தானே இருக்கு. நீங்க இன்னொரு ஆமா. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணுங்க. கீழே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்டர் ஃப்ளோல மோஸ்ட் ப்ராபபிலி ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்து பாருங்க. ப்ரோ இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு இது நடந்திருக்குல்ல ப்ரோ. இந்த ஸ்வீப்பு. இந்த என்ட்ரிய கேப்சர் பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியாதுல்ல? இல்ல அங்க என்ட்ரி இந்த கிடைக்கல உங்களுக்கு ஆக்சுவலா. அது அங்கருந்து ஒரு அக்ரெசிவ் வைப் இருக்கு. அக்ரெசிவ் பைக் பேர். ஓகே, ஓகே. எனக்கு அதுதான் புரியணும். அப்புறம் அடுத்த என்ட்ரிக்கு இங்க பார்க்கணும் இல்ல? அடுத்த ஆமா, ஸ்வீப்பிங் நடக்கும்போது. ஆமா. இப்போ அதுக்கு இதுக்கு அடுத்தது பார்ப்பீங்களா? இத பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா இது வந்து இது ஸ்வீப் பண்ணல. இது முன்னாடியே போயிருக்கு. ஆனா இது ம். இந்த இந்த ஸ்வீப்புக்கு என்ட்ரி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? இல்ல. அது அது செக் பண்ணணும். 1 மினிட்ல ஆமா ப்ரோ. செக் கன்ஃபர்மேஷன். பண்ணணும். ஓகே. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க ப்ரோ? ஆர்டர் ஃப்ளோல என்னவோ சொன்னீங்களே இப்ப? இப்ப இங்க. மேல ஸ்வீப்பா இருக்குல்ல, ஒரு ஹையர் ஹை ஸ்வீப்பா இருக்கு. அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா நடக்கல இங்க. இன்னும். இல்லீங்களா? ஸோ, ஆமா அங்க கரெக்ட். இங்க பிரேக் இன்டியூஸ்மென்ட் ஆச்சு. ஷிஃப்ட் நடந்த பிறகு, இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட்லேருந்து நீங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட். இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட் சொன்னீங்க. ப்ரோ இங்க இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட் எங் எ எ ஓகே. ஓ! இது ஸ்வீப் ஆயி ஆ இது பிரேக் ஆனா இந்த 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 இன்டியூஸ்மென்ட் வந்து ஆ இங்க வந்துருமா? இங்க ஷிஃப்ட் இங்க. ஆயிடும். ஆமா. அந்த அந்த நீங்க ஒரு லைன் மாரி மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல,
அதுக்கு ஆ. கீழ மார்க்கெட் வந்துச்சுன்னா, இன்டியூஸ்மென்ட் ஆன மாரி ஆச்சுல்ல. இன்டியூஸ்மென்ட் ஆன மாரி ஆகுதுல்ல. அப்புறமா அது இன்டியூஸ்மென்ட் எடுத்த பிறகு, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டிவிஷனல் ஓபியோ இல்ல ஆர்டர் ஃப்ளோ இருக்கான்னு பார்ப்பீங்க. அங்க ஆக்சுவலி அங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு பின்னாடி. ஸோ அங்க டேப் பண்ணா, அங்க நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஏன்னா இந்த இடத்துல இப்ப இது லோ ஆயிடுச்சு. இங்க வந்து இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட் லோ ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இன்னும் இன்டியூஸ்மென்ட் ஆகணும்னா இத திரும்பி இங்க பிரேக் பண்ணா தான் இன்டியூஸ்மென்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. கரெக்ட். ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு ஓகே. ஓ! இங்க ஸ்வீப் ஆனதுக்கு இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட் ஆகுது. அதே மாரி இங்க பாருங்க ப்ரோ. இங்க வந்து ஸ்வீப் ஆயிருக்குல்ல. ஓகே. நீங்க அங்கருந்து ஒரு இப்ப என்ட்ரி கூட போட்டுருக்கலாம் ப்ரோ. அங்க ஆஹா. மேல இப்ப ஸ்வீப் இங்க ஆச்சுல்ல, அங்கருந்து ஒரு செல் ஆ என்ட்ரி போட்டு, நீங்க டார்கெட் உங்களோட இன்டியூஸ்மென்ட் கீழ வரைக்கும் அந்த இன்டியூஸ்மென்ட் ஷிஃப்ட் நடக்குதுல்ல, அங்க வரைக்கும் உங்க டார்கெட் ஆ. நீங்க செட் பண்ணிருக்கலாம். இப்ப இங்க ஸ்வீப் நடக்குதுல்ல. இங்க ஸ்வீப் நடக்கும்போது இந்த இன்டியூஸ்மென்ட் இங்க மாறிடுமா? இல்ல. அப்படி ஆகாது. அப்படி ஆகாது. நீங்க ஒரு புல் பேக் வைஸா பாருங்க. அந்த ஹையர் மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, ஆமா. ஆ அதுக்கு கரெக்ட்டா ஒரு புல் பேக் மாரி வந்திருக்கா? அதுக்கு அதுக்கு மேல பிரைஸ் போயிருக்கா? அதோட லோ எது? நீங்க இப்போ 50 மினிட்ஸ் அது ஒரு புல் பேக் மாரி இருக்கா? ஆமா. அப்போ அதோட லோ இங்க கீழ தானே இருக்கு. இப்போ அத எடுத்தா தானே, அங்க இருக்கிற இன்டியூஸ்மென்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓ! இது ஓ! ஆமாமா. கரெக்ட், கரெக்ட். இத எடுத்ததுக்கு அப்புறம் தானே இங்க ஷிஃப்ட் ஆச்சு. அப்ப இத இங்க எடுத்ததுக்கு ஷிஃப்ட் அப்புறம் தான் இது ஆகும். ஷிஃப்ட் ஆகும். இப்போ அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் அது பிரைஸ்க்கு கீழ வந்த பிறகு தான், அது ஒரு இன்டியூஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். இல்லீங்களா? ஆமா. ஓகே. டேப் பண்ணாம மேல போய் உடைச்சிட்டானாக்கா, அது இன்டியூஸ்மென்ட்டே கிடையாது. ம். ஒன்ஸ் பிரைஸ் அது கீழ வரணும். வந்த பிறகு, அப்ப நீங்க ஒரு இன்டியூஸ்மென்ட்ன்னு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் இருக்குல்ல. ம். ரிவர்சல் ஜோன்ஸ் ஆர்டர் பிளாக்லேருந்து பார்ப்போம். இல்ல ஆர்டர் ஃப்ளோ, அதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி அதில பார்ப்போம்ல. அங்கருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா பாருங்க. சரிங்க ப்ரோ. ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. இருங்க தேங்க்ஸ். நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு, ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு, என்ட்ரி 1ல அடுத்த கிளாஸ் போலாம். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல ப்ரோ? ஸ்க்ரீன் தெரியுது ப்ரோ. ஓகே. இந்த சினாரியோ பாருங்க ப்ரோ. இங்க என்ன நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒரு இங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லைங்களா? தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ கேக்குதா? ஆமா. ஆமாங்க ப்ரோ. கேக்குது. ஓகே. ம். மார்க்கெட்டே இப்போ இங்க பாருங்க ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கானா பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க எடுத்திருக்கானா இன்டியூஸ்மென்ட்? ஆமாங்க எடுத்துருக்காங்க. ஆமாங்க எடுத்துருக்காங்க. ஓகே. மார்க்கெட் இங்க இன்டியூஸ்மென்ட் எடுத்து இங்க கீழ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான். அதோட ஆமா. லோ இங்க தான் இல்லைங்களா? அப்புறமா ம். இதுக்கு அடுத்தது பாருங்க. இங்க மார்க்கெட் ஒரு புல் பேக் போட்டிருக்கான். சின்ன சங்க் தெரியுதா? அத மேல ஸ்வீப் ம். பண்ணிட்டு கீழ வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? எனக்கு இது எல்லாமே ஸ்வீப் தான். எனக்கு இங்க தான் பிரேக் ஆஃப் ம். ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறமா அதோட ஹையர் லோ இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்க. மார்க்கெட்ல ஒரு புல் பேக் போட்டிருக்கானா? இங்க ஒரு புல் பேக் போட்டிருக்கான். அந்த பிரைஸ் இதுக்கு மேல போய் ஒரு இன்டியூஸ்மென்ட் நடந்து திருப்பி கீழ வந்து உடைச்சிருக்கான். அப்ப எனக்கு ஹையர் லோ இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப ஹையர் லோ. இது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா மாறிச்சு. இது வந்து ஹையர் லோ எனக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ம். இப்ப இந்த ம். ஹையர் லோல எனக்கு ஆர்டர் பிளாக்னா இங்க இருக்கு இல்லீங்களா? ஆனா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோனா எனக்கு எங்க வருது ப்ரோ? இங்கிருந்து இருக்கா? ம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணிருக்கேனா? ஆமா ப்ரோ. ஓகேங்களா? இப்ப இதுக்கு அடுத்தது மார்க்கெட் இவ்வளவு தூரம் பிரைஸ் கீழ வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்புறமா இங்க பாருங்க. ஒரு புல் பேக் போட்டிருக்கானா? ஆமா. ஓகே. புல் பேக் போட்டிருக்கான். புல் பேக்ல ஒரு இன்டியூஸ்மென்ட் நடந்துச்சா? ம். ஓகே. மார்க் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்சல் ஜோன் எது ப்ரோ? இன்டியூஸ்மென்ட்ல இருந்தா நம்ம மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமான்னு பார்ப்போம்ல. ஆமாங்க ப்ரோ. ஓகே. இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதான்னு பார்ப்போம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கா? இன்டியூஸ்மென்ட் ரிவர்ஸ் ஆகல. ஒரு ஒரு என்ன பண்ணியிருக்கான்? மேல கொண்டு போய் கீழ வந்து ஒரு புல் பேக் மாதிரி முடிச்சிட்டான். அப்ப நமக்கு என்ன தெரியும்? மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்சல் ஆக மாட்டா நமக்கு தெரியும். ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட் அடுத்து இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்னா எங்க பார்ப்போம்? இங்க எங்கேயுமே இல்ல. இங்க தான் இருக்கு. இதுதான் லாஸ்ட் இல்லைங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் தான் இருக்கு. ஸோ இங்க டேப் ஆனா மட்டும் என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா?
அதை விட்டு சில சில இது ஒரு கரண்ட் ஸ்வீப் அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்கு, அதான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா இங்க ம், இருக்கிற ஒரே ஆப்ஷன் இங்க மார்க்கெட்டிங் டேப் பண்ணா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு என்ட்ரி எடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ சிம்பிளா மார்க்கெட்டிங் ம், டேப் பண்ணிருக்கான். டேப் பண்ணிட்டு பிறகு இங்க ம். நமக்கு என்ட்ரி கிட்டி தான் பார்க்கலாம். ஓகே. ஓகே, இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட் இங்க இருக்கு இல்லைங்களா? பிரைஸ். இப்போ இந்த பிரைஸுக்கு சோல்ஸ்னா நீங்க எங்க பார்ப்பீங்க? ஓகே. சோல்ஸ்னா எங்க ப்ரோ அதோட பார்ப்பீங்க? இங்க லாஸ்ட் புல் பேக். இங்க பார்க்கலாமா? ஆமாங்க ப்ரோ. கரெக்ட். அங்கதான். ம், இது எப்படி ம். பண்ணியிருக்கான்? ஸ்வீப்பா க்ளோஸா? இது க்ளோஸ் ப்ரோ. க்ளோஸ். ஓகே. இப்போ இது க்ளோஸ். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை ப்ரோ? ஒரு புல் பேக் தேவை இல்லைங்களா? மீன்ஸ் ஒரு புல் பேக்கோட இன்டியூஸ்மென்ட் தேவை இல்லைங்களா? இப்போ ம். இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்கான் பிரைஸ். அதுக்கு அடுத்தது அப்படியே ஹை. கீழே போயிட்டாங்க. ஆமா. ஹை இங்க இருக்கு. ஓகேங்களா? ஹை இங்க ம். இருக்கு. இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கான் பிரைஸ் இங்க வந்திருக்கு. இங்க ஏதாச்சும் ஒரு புல் பேக் போட்டிருக்கா? இல்ல. இங்க இங்க ஒரு புல் பேக் போட்டிருக்கு. தெரியுதா? இங்க ஆமா. ஒரு புல் பேக் ஓகே. போட்டுருக்கான். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டு இங்க ஸ்வீப் இங்க நான் கன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு என்ட்ரி 1ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிளா ஓகே. மார்க்கெட்டு பிரைஸ் இதுக்கு கீழே வந்திருக்கான். அடுத்தது இங்க மேல போயிட்டு நான் சொன்ன ஒரு புல் பேக் ஹைனா எங்க இருக்கு? இதுதானே? ஆமா, கரெக்ட்டா அந்த இன்டியூஸ்மெண்ட்ட ஸ்வீப் பண்ணிருக்கானா? ஆமா. ஓகே. அப்போ இங்க சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்து நம்ம ஒரு என்ட்ரி போட்டுருக்கலாமா? ம்ஹ்ம். ஓகே. அப்போ சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. நான் இங்க என்ட்ரி போடுறேன். எஸ்எல் வந்துட்டு இதுக்கு கீழே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு நம்மளுக்கு இது இருக்கும். இந்த லோ. ம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி செட் பண்ணணும், அப்போ பிரேக்கிங் எப்படி செட் பண்ணணும், அது தனி கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? அது நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஓகே, மார்க்கெட் ஓகே. இங்கேருந்து ரன் பண்ண விடுறேன். ஓகேங்களா? ம். இங்கேருந்து ரன் பண்ண விடுறேன். இதுக்கு அடுத்தது நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு என்ன பார்க்கலாம்? திருப்பி ஏதாச்சும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாக்கா நம்ம அங்கேருந்து ஒரு என்ட்ரி பார்க்கலாம். ஓகேங்களா? திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட்னா ம். எங்கே எடுத்துருக்கான் பாருங்க. இது ஒரு புல் பேக் இங்கே தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் இது ஒரு புல் பேக் போட்டிருக்கான். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் இங்கே ஒரு புல் பேக் போட்டிருக்கான். அப்போ இந்த புல் பேக் எடுத்திருக்கானா இங்கே ம். இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே ஒன்று என்ட்ரி பார்க்கலாமா நம்ம? இங்க ஒரு என்ட்ரி பார்க்கலாம். ஏன்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் குடுத்துருக்கான். ஓகே. இங்க சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் குடுத்துருக்கான். இங்க எஸ்எல் வைப்போம். இதுக்கு கீழ பிரைஸ் விடுவோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ம். என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் கீழ வந்துட்டு இங்க ஒரு புல் பேக் கம்ப்ளீட் பண்ணல. நம்மளுக்கு ஒரு எஸ்எல் குடுத்துட்டான். ஓகே. இங்க ஒரு எஸ்எல் ம். வந்துருச்சு. இது எதனால வந்துச்சு நல்லா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ என்ட்ரில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிளா இங்க எஸ்எல் ம். வந்துச்சு. இதுக்கப்புறமா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாமா? ஆமா. ம். ஆமா. இன்டியூஸ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு இங்க ஒரு நீங்க சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்ப்பீங்க. சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் இங்க குடுத்துருக்கான். இங்க குடுத்துருக்கான் இல்லீங்களா? ஸோ இங்கேருந்து ம். ஒரு என்ட்ரி திருப்பி ஒரு ஓகேங்களா? எஸ்எல் காமனான விஷயம் ப்ரோ. ஓகேங்களா? எஸ்எல் எல்லாம் நம்மளுக்கு காமன் தான். ஆனா என்ட்ரிஸ மிஸ் பண்ணக்கூடாது. எஸ்எல்லுக்கு பயந்துட்டு. ஓகேங்களா? எஸ்எல் எல்லாமே ஒரு சின்ன ஒரு லாஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா நம்ம ரிஸ்க் ஓகே. ரிவார்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான ரிஸ்க் ரிவார்டு வரும். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இதுக்கு அடுத்து ம். மார்க்கெட் டவுன்ல தான் போயிருக்கா. எங்கேயாச்சும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாக்கா அங்க நம்ம என்ட்ரிஸ பார்க்கலாம். ஓகேங்களா? எது வரைக்கும் என்ட்ரிஸ் எடுக்கணும்னு சொல்றேன். ஓகேங்களா? அந்த மல்டி டைம் ஃப்ரேம் ஓகே. பார்ட் 2ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? எது வரைக்கும் நான் பிரேக் ஈவன் செட் பண்ணணும். எத தாட்னா டார்கெட் 1 டார்கெட் 2 அப்ப ஃபைனல் டார்கெட் நான் எப்படி செட் பண்ண அதான் நான் சொல்றேன். இதுக்கு அடுத்தது ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? இங்க போட்டுருக்கோம் இல்லைங்களா? கரெக்டா என்ட்ரி. ஸோ நம்மளோட டார்கெட் ம். வந்துட்டு இங்க வரைக்கும். ஸோ மார்க்கெட் பாருங்க 28 1:28 ஒரு சாலிடான ட்ரேட் இது. ஓகேங்களா? மார்க்கெட் இப்போதைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லண்டன் செஷன்ல ஏதாச்சும் பிரேக் அப் செஷன் பண்ண முடியும். இல்லனா இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வச்சிருப்போம் இல்லைங்களா? ம். ஆல்மோஸ்ட் ம். டிபி ஹிட் பார்க்கலாம் என்ன ஆகுது. இங்க பாருங்க இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்குல்ல. அந்த ட்ரேட் இது. இது எவ்வளோ பாருங்க. ம். 35 35 1:35 இதெல்லாம் சாலிடான ட்ரேட். ஓகேங்களா? ம். இந்த மாதிரி ட்ரேட்ஸை சிம்பிளா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது எப்போ எந்த செஷன்ல வந்திருக்கு பாருங்க. 22னா எப்போ ப்ரோ? 10 மணிக்கு நியூயார்க் செஷன் டைம்ல. நியூயார்க் செஷன் டைம்ல ஓகே. கேப் பண்ணியிருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க செஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்ப உங்களுக்கு நல்லா ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும் இப்போ. ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபபிலி லிக்விடிட்டி இருக்குது தான் லண்டன், நியூயார்க் தான். அந்த செஷன்ஸ்ல தான் இந்த ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, ஈரோ யூஎஸ்டிலாம் நீங்க பார்க்கலாம். ம். ஓகேங்களா? அந்த செஷன் பேஸ்டு எப்படி ட்ரேட்ஸ் இருக்கணும் அது எல்லாமே நான் சொல்றேன். ஓகேங்களா?
இப்போ ஆ, கிளியரா இது ஓகே. எப்படி நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு. கிளியர் ப்ரோ. இது கிளியரா? திரும்பி பார்க்குறேன். ஓகே. சூப்பர். ஓகேவா? ம். நீங்க ஒரு வாட்டி பாருங்க. ஓகேங்களா? அப்புறமா என்ட்ரிஸ ம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. ஓகேங்களா? என்ட்ரிஸ் எடுக்கிறது. ஓகே, ஓகே. ப்ரோ எனக்கு அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வந்து சின்ன கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு தடவ நீங்க சொல்றீங்களா? சிங்கிள் இல்ல கான்செப்ட்டா? அது அது ஆ. சின்ன கான்செப்ட் இல்ல ப்ரோ. கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான ஓ! ஒரு கான்செப்ட் அது. அது ஓகே சரி. நான் உங்களுக்கு எடுக்கிறேன் விடுங்க. ஓகே. ஓ ஓகே. அப்கமிங் அதான் கிளாஸஸ் உங்களுக்கு. கோர் கான்செப்ட் ம். வந்துருச்சுன்னா. சரி. சரிங்க. ஓகே, ஓகே, ஓகே. இது ஓகேங்களா? புரியுது ப்ரோ. ஓகே. இது கிளியரா? நெக்ஸ்ட். ம். ஓகே ப்ரோ. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ நீங்க ம். ஏதாச்சும் டைம் ஜோன் ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கங்க ப்ரோ. ஓகேங்களா? அதுக்கு நீங்க எப்படி ம். சேஞ்ச் ஆகணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆ இப்போதைக்கு ஓகே. நீங்க எவ்வளோ மினிட்ஸ் பார்த்துருக்கீங்க? இப்ப நான் 15 மினிட்ஸ், 1 மினிட். ஓகே. 15 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 1 வந்து மினிட். 4 ஹவர்ஸ் ஒரு அப்சர்வ் பண்ணிக்குவேன். 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ல வந்து எப்படி ஹையரா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து நேரா 15 மினிட்ஸ் தான் ஹையர் டைம் ஃப்ரேமா எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. அது அதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு பார்க்குறேன். நான் வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, யூசுவலா 1 ஹவர் பார்ப்பேன், 5 மினிட்ஸ் பார்ப்பேன். எனக்கு 1 ஹவர் 5 மினிட்ஸ் தான் நான் முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ம். இப்ப எல்லாரும் 1 மினிட் பார்க்கறதுனால இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 15 மினிட்ஸ வச்சு 1 மினிட்ல பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். ஓகே, ஓகே. ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுவே ம். இது மட்டும் இல்ல. இது விட்டு நம்மளுக்கு வேற வேற செட்டப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஆ ஓகே, எப்படின்னா, இதுவே நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டாவும் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அது எப்படி ஓகே, எப்படி அதெல்லாம் நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஓகே. 1 மந்த் நீங்க ஒரு சார்ட் எடுக்குறீங்களா? அதுக்கு நீங்க 1 டே கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப வீக்லினாக்கா 4 ஹவர்ஸ், 1 டேனா 1 ஹவர், 4 ஹவர்ஸ்னா 15 மினிட்ஸ், 1 ஹவர்னா 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னா 1 மினிட். ஓகேங்களா? இப்ப ம். நீங்க நீங்க இந்த என்ன மாரி சொல்றீங்க? இப்ப சப்போஸ் மந்த்லி சார்ட் வச்சு நீங்க இதே கான்செப்ட்ட பண்ணி ஏதாவது மினிமம் லாட் ஏதாவது ரன் பண்ண சொல்றீங்களா? ம். மினிமம் லாட் இல்ல. அப்படி பண்ணலாம். அப்படி இல்ல. ம். நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஓகே, இந்தியன் ஓகே. மார்க்கெட்ஸ்லயே நெறைய சார்ட்ஸ் எஸ்எம்சி வந்துட்டு எல்லாத்துலயுமே வொர்க் ஆகும். இல்ல அப்படி சொன்னேன்ல. அது எப்படினாக்கா, எஸ்எம்சி வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன மார்க் பண்ணது இல்லீங்களா? ஸோ நீங்க ஒரு ம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கங்க. அந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட நம்மளோட எஸ்எம்சி அக்யூரேட்டா வொர்க் ஆகும். எப்படி சொல்றேன்னாக்கா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ ம். இன்வெஸ்ட்மென்ட் எப்ப பண்ணணும்னு ஒரு இது இருக்கு இல்லீங்களா? இப்ப மார்க்கெட் எல்லாரும் கீழ ம். வந்தா பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கீழ வந்துச்சுன்னா இன்னும் கீழ போக வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு என்ட்ரி ஜோன புடிச்சோம்னா, அங்கிருந்து ஒரு பிரேக் ஆஃப் செக்யூரிட்டி டார்கெட் எடுக்கலாம் இல்லீங்களா? சிம்பிளா ஆமா. இன்டியூஸ்மென்ட் நடந்த பிறகு நம்ம அங்கிருந்து ஒரு என்ட்ரி பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம பார்க்கலாம்ல. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு அக்யூரேட்டா ஒரு ம். ஸ்டாக்க பர்ச்சேஸ் பண்ணலாம்ல. ஆமா ப்ரோ பண்ணலாம். ஆ ம். 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 ஒரு ஐடியா இருக்கட்டும் ஓகே. ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி பண்றது எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் ப்ரோ. அதனால ஓகே. எனக்கு எனக்கு லாஸ்ட்டா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் ஓகே, ஓகே. ஸ்டாக்ஸ்ல வந்து நான் மார்ச்ல வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து லோவா போச்சு. நான் அப்ப வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 6 லேக்ஸ்க்கு வாங்குனேன் நானு. ஓகே, ஸ்டாக்ஸ. ஓகே. அதுல ஓகே. கொஞ்சம் பாதி அப்ப ஒரு ஏப்ரல் மந்த்ல நான் செல் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா லாங் டெர்ம்க்காக தான் வாங்கலாம்னு நெனச்சேன். இப்போ இப்போ கம்மியா இப்போ 4, 5 ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். அது ஜஸ்ட் அது ஒரு 1,50,000 மாரி இருக்கும். இந்தியன் மார்க்கெட்ல. அதனால எனக்கு இதுல ஏன் பண்ணேன்னா, எனக்கு ஒரு ஒரு பிஎஃப் பணம் மாரி வந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பிஎஃப் பணம் இருக்கு. அத நான் ம். ஸ்டாக்ஸ்ல தான் போடலான்னு இருக்கேன் நானு. பேங்க் அக்கவுண்ட்ல தான் இருக்கு அது. அது ம். சோ அதுல தான் லாங் டெர்ம் ஸ்டாக்ஸ் அதனால என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு லாஸ்ட்டா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது ஓகே. கிளியர்ல இந்த ஓ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு. அ அ அ கிளியர் ப்ரோ அது. ஓகே. ஓகே, ஓகே. இதுக்கப்புறமா நீங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆ ஓகே. என்ன பண்றீங்கனாக்கா, ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்க. என்ட்ரில போயிட்டு அங்க உங்களால என்ட்ரி போட முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? அந்த மாரி நீங்க ஓகே. நெறைய பிராக்டிஸ் பண்ணா தான் இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. என்ட்ரி டைப் பண்ணு. ஓகேங்களா? ம். ம். நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு இந்த மைண்ட் செட்டே இல்ல ப்ரோ. நீங்க வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம், ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த இன்டியூஸ்மென்ட்ல இன்னொரு என்ட்ரி திங்க் பண்றீங்க பார்த்தீங்களா? ம். அந்த மாரி நான் யோசிக்கவே இல்ல. அந்த மாரி நான் படிக்கவும் இல்ல. நான் இப்ப தான் எனக்கு அந்த மாரி ஐடியாவே ட்ரிகர் ஆகுது. நான் வந்து அ அ திரும்பி நான் பண்றேன் ப்ரோ பிராக்டிஸ். சாட்டர்டே, சண்டே ஓகே. யூசுவலா இதான் உட்காந்து ஃபுல்லா பண்ணுவேன். ஓகே, நான் ஓகே. பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலா என்ன நடக்கும்னா ப்ரோ, இப்ப ஒரு மந்த்ல நம்மளுக்கு நெறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். அந்த மந்த் ஃபுல்லா கூட நம்ம ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா சில ம். மந்த்ஸ் எல்லாம் செம டவுனா இருக்கும். ஓகேங்களா? ட்ரேட்ஸ் அவ்வளவா கிடைக்காது. அப்ப நெறைய ஸ்டாப் ம். லாஸ் குத்தும். அந்த மாரிலாம் நடக்கும்ல. இப்ப நம்ம ஒரு ம். ட்ரேட் நம்மளுக்கு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்னா, ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட் கிடைக்குதுன்னா, அதோட மேக்ஸிமமா நம்ம யுட்டிலைஸ் பண்ணோம்ல அந்த ட்ரேட்ல. ஸோ அதனால ம். தான் அந்த ட்ரேட் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடைச்சுச்சுன்னா, அதுல நம்ம மல்டிபிள் என்ட்ரீஸ போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த ம். ஜிபிபில பார்த்தோம்ல.
இப்ப இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் தான். இது எல்லாமே ஒரு சாலிடான ட்ரேட் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த ட்ரேடிங்ல ம். நம்ம சிம்பிளா எவ்வளோ நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 1. அப்புறமா ம். இங்க பாருங்க இது ஆக்சுவலா நைட் இருக்கு. நான் நைட் செஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சிம்பிளா. ஓகேங்களா? ம். நைட்லலாம் நான் செஷன்ஸ் பார்க்க மாட்டேன். நான் ஏஷியன், லண்டன் தான் பார்ப்பேன் இல்லைங்களா? ஸோ நானு ம். மார்னிங் நெக்ஸ்ட் லண்டன்ல பார்க்கும்போது மார்க்கெட் இங்க இருந்துச்சு. ஓகேங்களா? இங்க இருந்தப்ப நான் என்ன ம். பண்ணேன்னா, சிம்பிளா ஓகே நான் இங்க என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் இங்க திருப்பி ஒரு இன்டிஸ்மென்ட் எடுத்திருக்கு இல்லைங்களா? அப்ப நான் இங்கிருந்து ஒரு என்ட்ரி ம். ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, திருப்பி நான் இங்கேருந்து ஒரு இன்டிஸ்மென்ட் பார்த்துட்டு, இங்கேருந்து ஒரு என்ட்ரி போட்டுருக்கேன். ஓகேங்களா? அந்த மாரி தான். ம். ஓ இப்போ என்ட்ரீஸ மிஸ் பண்ணாக்கா, நம்ம அந்த மாரி ட்ரை பண்ணலாம். ஆனா இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் அத உங்களுக்கு சொல்றேன். அது சரி. எப்படி எங்க எங்க இப்போ இந்த என்ட்ரீஸ் போடுறோம்னாக்கா, எது வரைக்கும் ம். போடுறோம்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அது நீங்க ஓகே. நீங்க எது வரைக்கும் ரூல் பார்க்கணும். அப்ப மல்டிபிள் என்ட்ரீஸ் எது வரைக்கும் தான் நம்ம ஆட் ஆன் பண்ணணும். அந்த மாரி சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் அதெல்லாம் உங்களுக்கு ம். மல்டி டைம் ஃப்ரேம் பார்ட் 2ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? அப்புறமா ஓகே. ஓகே. ஒன்ஸ் இப்ப நம்ம மார்க்கெட் நம்மளோட பிரேக் ஈவன டேப் பண்ணிட்டானாக்கா, நம்ம சிம்பிளா இந்த எஸ்எல்ல பிரேக் காஸ்ட் டூ காஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இன் ஓகே. கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூனால ரிவர்சல் ஆகுதுனாக்கா, அப்போ உங்களுக்கு ம். ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ம். ஓகேங்களா? ம். ஸ்டாப் லாஸ் அடிக்காது. உங்களுக்கு ஒரு மினிமமா ஒரு ஒரு ப்ராஃபிட்ல இருந்து வெளிய வந்துருவீங்க. ஓகேங்களா? அத ஓகே. எப்படி பண்ணணும் அத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் ஓகே கிளியர் ப்ரோ. இல்ல ப்ரோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு? இதுவரைக்கும் கிளியர் ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஓகே, ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஓகே சூப்பர். ப்ரோ. அப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கான்செப்ட் பாத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கு. பாத்துங்க. ம். ஓகே. லிக்விடிட்டி ப்ரோ. உங்க டெர்ம்ல லிக்விடிட்டி நீங்க எப்படி ப்ரோ புரிஞ்சிருக்கீங்க? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? லிக்விடிட்டினா என்ன நினைக்கிறீங்க? லிக்விடிட்டினா என்ன இருக்கலாம்? இதனால எல்லாருமே மார்க்கெட்ல லிக்விடிட்டிய ஃபைண்ட் பண்ணுங்க, லிக்விடிட்டிய ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல. இதனால லிக்விடிட்டினா வந்து இப்ப வந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு அப்டின்னா, ஆ அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கரெக்ட்டான ஃபியூவல் கிடைக்கல அப்டின்னா, அவன் வந்து அந்த ப அ கீழ இருக்க பையர்ஸ், செல்லர்ஸயோ ஆ அவன் வந்து அத கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட ப்ராஃபிட்ட கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு, ஆ அவன் இன்னும் இன்னும் கொஞ்சம் மேல போவான். அது சோ சோ அ அடுத்த கீழ இருக்க ஸ்டாப் லாஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேல போறது தான் அ அ லிக்விடிட்டி ப்ரோ ஓகே, எனக்கு. ஓகே, ஓகே. ஓகே நான் சொல்றேன் பாருங்க. இப்ப சிம்பிளா, இப்ப நம்ப எல்லாருமே ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? இப்ப நம்ம மார்க்கெட்ல ஓகே. இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மனிஸ் தான். இல்லைங்களா? இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பெரிய பெரிய நம்ப எதிரே பார்த்திருக்க மாட்டோம். இப்ப நம்ப ஒரு 100 இப்போ ஒரு 100 கோர்ஸ் நம்ம போட்டாலுமே மார்க்கெட்ல மூவ்மெண்ட் காட்டாது. ஓகேங்களா? அத விட ஒரு 3 டிரில்லியன் நடக்கிற மார்க்கெட்ல நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு மூவ்மெண்ட்டே கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம போடுற மணி எல்லாமே. ஓகேங்களா? இப்ப எல்லாமே மேஜரா மூவ்மெண்ட் பண்ணறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனு, அப்புறமா சென்ட்ரல் பேங்க்ஸ் அந்த மாரி பெரிய 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 ஹேண்ட்ஸ் மட்டும் தான் இதுலலாம் மூவ்மெண்ட்டே இருக்கும். அவங்கள தான் மார்க்கெட் மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ஓகே. அவங்க எல்லாருக்குமே லிக்விடிட்டி தேவை. ஓகேங்களா? அவங்களுக்கு மணி தேவை. ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கும் லாஸ் ஓகே. இருக்கும். அவங்களுக்கும் ஒரு 30% லாஸ் இருக்கும். ஓகேங்களா? லாஸ் எல்லாருக்குமே காமன். இன்ஸ்டிடியூஷனுக்கும் லாஸ் இருக்கும். நம்மளுக்கும் லாஸ் இருக்கும். அந்த லாஸ நம்ம பேர் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பேர் பண்றதுன்னு நான் ஓகே. சொல்றேன். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட்ல உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இப்ப சிம்பிளா லிக்விடிட்டினா என்னன்னாக்கா, இப்ப நம்ப எல்லாருமே ஒரு லிக்விடிட்டின்னு சொன்னேன். எப்படின்னாக்கா, நம்மளோட இப்ப நம்ப வைக்கிற ஒரு ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டியா மாறும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப சிம்பிளா இது என்ன டார்கெட்ன்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? அப்புறமா நான் ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இது எதனால நான் வைக்கிறேன்னாக்கா, எனக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கும்ல. இப்ப மார்க்கெட் இப்படி போறான். இங்க ஒரு லோவ மேக் பண்ணிட்டு, மார்க்கெட் திருப்பி இப்படி மேல போறான். ஸோ இந்த மாரி மார்க்கெட் புல் பேக் குடுத்து போறான். நான் அதனால இப்படி பண்றேன்னு உங்களுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? இத்த ஓகே. இது இத இத வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட்டா ஸ்பாட் பண்ணுவான். ஓகேங்களா? எப்படி சொல்றேன்னா, ம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மனிஸ் தான். இல்லீங்களா? சின்ன சின்ன மனிஸ் தான். ம். ஸோ நம்மளால ஸ்டாப் லாஸ் அதிகபட்சம் இங்க வைப்போம். இல்லீங்களா? அது இல்லன்னா, ம். ஆ ஒரு ஒரு கீழ இந்த மாரி எல்லாம் இது சில பேர் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இல்லீங்களா? ஸோ மார்க்கெட் சிம்பிளா அந்த லிக்விடிட்டிஸ ஃபைண்ட் பண்ற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் இந்த மாரி மேல போயிட்ட பிறகு, நீங்க பார்த்துருப்பீங்க சடனா இப்படி கீழ வருவான். கீழ வந்துட்டு ஏதாச்சும் டேப் பண்ணிட்டு மேல போவான். ஓகேங்களா? கரெக்ட். நெறைய வாட்டி கரெக்ட். இந்த ஜோன்ஸ்ல போட்ட என்ட்ரீஸ் எல்லாருக்குமே எஸ்எல் விழுந்திருக்குமா? ஆமா ப்ரோ. அப்பமா இங்க கீழ வந்து வச்சவங்களுக்கு எல்லாமே எஸ்எல் விழுந்திருக்குமா? ஸோ, ம். இந்த மாரி மார்க்கெட்ல எஸ்எல்ல குடுப்பான்ல. இப்போ ம். நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லீங்களா? ஆ ஒரு ம். பை இல்ல ஒரு செல் ஏதாச்சும் ஒண்ணு போடுறோம்னா, இந்த ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த ஸ்டாப் ம். லாஸ ஹண்ட் பண்ணது தான் அவனோட வேல.
ஓகேங்களா? இப்ப இப்ப ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? எப்படின்னா மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும். இந்த மாரி புல் பேக் குடுத்து போறானாக்கா, நம்ம எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்ப என்டர் ஆகணும், எப்ப என்டர் ம், ஆகக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். எது ட்ராப்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா, ம். ஒருத்தன் காமன் மேன் ஒரு அ எதுவுமே இந்த எஸ்எம்சி கான்செப்ட்ஸ் எதுவும் கத்துக்காம ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க தெரியுமா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அவங்க என்ன ம். பண்ணுவாங்கனாக்கா, சிம்பிளா இது ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னு அந்த மாரி சில பேட்டர்ன் பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுவும் சில ஓகே. சமயத்துல வொர்க் ஆகும். வொர்க் ஆகுதுன்னு இல்ல. அனாலிசிஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா, இந்த மாரி ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குதுனாக்கா, அவங்க இங்க டேப் பண்ணா இங்க வந்து செல் பண்ணுவாங்க. இத டேப் பண்ணா ஒரு பை பண்ணுவாங்க. டேப் பண்ணா செல் அந்த மாரிலாம் பண்ணிட்டு போவாங்க இல்லைங்களா? ம், ஸோ, ம். இந்த மாரி பேட்டர்ன்ஸ வேணும்னே மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு, அங்கருந்து ஒரு ஃபேக் மூவ குடுத்துட்டு, அவங்க லிக்விடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவான். இப்ப மார்க்கெட்டுக்கு தேவை இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ், இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் தான். ம். ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் வந்து கான்ஸ்டன்ட்டா இந்த ஸ்டாப் லாஸஸ ஹண்ட் பண்ண தான் பார்ப்பான். ஓகேங்களா? ஸோ, ம். இப்ப உங்களோட எஸ்எம்சி ட்ரேடரோட வேலை என்னன்னாக்கா, நீங்க இந்த இடத்துல எல்லாமே ட்ராப் ஆகாம இருக்கிறது தான். 1 ஓகே. ஓகேங்களா? ஒரு ம், ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இந்த ட்ராப்ஸ் எல்லாம் மாட்டாம இருக்கிறது. ஓகேங்களா? 2வது ம், விஷயம், இப்ப நீங்க மார்க்கெட்ல லிக்விடிட்டி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க லிக்விடிட்டி ஃபைண்ட் பண்ணலனா, நீங்களாவே லிக்விடிட்டிய மாறிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ம், 2வது ம். விஷயம், ஒரு ஸ்டாப் ஒன்ஸ் நடக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ம். அடுத்தவனுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்ட பிறகு, அதுக்கப்புறமா நீங்க என்டர் ஆகணும் மார்க்கெட்ல. எப்ப இந்த ஓகே. இந்த இன்ஸ்டிடியூஷன் கூட. ஓகேங்களா? ம், ம், ம். அதுதான் நம்மளோட மெயின் வேலை. ஓகேங்களா? கிளியரா ஓகே. இருக்கா? ஆ. ஓகே. ஓகே ப்ரோ. இதுல லிக்விடிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? செஷன் லிக்விடிட்டிஸ் இருக்கு. அப்புறமா டே ஹை லிக்விடிட்டிஸ் இருக்கு. அப்புறமா நம்மளோட இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அந்த மாரி நெறைய லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்ல நீங்க பார்த்த இடத்துல எல்லா இடத்துலயும் லிக்விடிட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? பார்த்த ஓகே, இடத்துல எல்லா இடத்துலயுமே லிக்விடிட்டிஸ் தான் இருக்கும். ஒரு கேண்டலுக்கு கீழ கூட லிக்விடிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ப கூட ம்ஹ்ம். அந்த லிக்விடிட்டிய போடுவோம். ஓகேங்களா? ஆனா ம், கரெக்ட்டான ஒரு இடத்துல போடுவோம். ஓகேங்களா? ம், இன்ஸ்டிடியூஷன் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப மார்க்கெட்டோட லோ இது இல்லீங்களா? இப்ப மார்க்கெட் ம். இந்த மாரி புல் பேக் குடுத்து போறான். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒன் திங் என்னன்னாக்கா, இந்த மார்க்கெட் இந்த மாரி புல் பேக் குடுத்து போறானாக்கா, இத எதனால குடுக்குறான்னு பார்க்கணும் நீங்க. ஓகே மெயினா. இங்கேருந்து செல்லிங் நடக்குது. அப்ப இங்கேருந்து ஒரு பையிங் நடக்குது இல்லீங்களா? சரிங்க. இப்போ ம். இந்த பாயிண்ட்ல நம்ம செல்லிங் பண்றோம்னாக்கா, இங்கேருந்து என்ன நடக்குது ப்ரோ? இங்க இங்க போட்டவங்க இங்க இந்த கேண்டலுக்கு கீழ இருக்கிற லிக்விடிட்டில அவங்க எல்லாம் கலெக்ட் பண்றானா? ஆமா. அவனுக்கு கரெக்ட்டு. போதுமான ஒரு போதுமான ஒரு ப்ராஃபிட் ப்ராஃபிட்னா இதுல அவங்களுக்கெல்லாம் எப்படி வரும்னாக்கா, நம்மளுக்கு லாஸ் நடந்தா தான் அவங்களுக்கு என்ட்ரியே போட முடியும். ஓகேங்களா? அந்த மாரி தான். ம், ம், ஓகேங்களா? ம். ஸோ அந்த மாரி இடத்துல மார்க்கெட் இந்த மாரி மேல மூவ் ஆகும். திருப்பியும் கீழ கொண்டு வரும். ஒரு லிக்விடிட்டிஸ கலெக்ட் பண்ணி மேல போவான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட் தான் மூவ்மெண்ட் குடுக்குறான். இப்ப நம்பளால யாராலயும் இந்த செல்லிங்கு அப்புறமா பையிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ம், அவன் இத குடுக்குறானாக்கா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இல்லீங்களா? ம். இந்த பை, இந்த செல். எதனாலனா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இல்லீங்களா? அப் ட்ரெண்ட்ல ம். இருக்கும்போது, இங்க சிம்பிளா என்ன நடக்குது ப்ரோ? அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு பையிங் போட்ட ஸ்பாட்ஸ் இது எல்லாமேவா? ஆமா. கரெக்ட்டு. ம், ஓகே. அப்போ மார்க்கெட் இந்த ஸ்பாட்ஸ டிஃபெண்ட் பண்ண பார்ப்பானா? ம். இந்த ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ண பார்ப்பான். இல்லீங்களா? 1 அதுக்கப்புறமா அவன் போட்ட செல்லிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல இங்க. ஆமா, ஓகே. இப்ப செல்லிங்கும் ஓப்பன்ல இருக்கு. பையிங்கும் ஓப்பன்ல இருக்கு. இல்லீங்களா? ஸோ இந்த மாரி ஆமா. சிச்சுவேஷன்ல மார்க்கெட் என்ன பண்ணுவானாக்கா, இத ஒரு நல்ல ஒரு மூவா யூஸ் பண்ணிக்குவான். எப்படின்னா, சிம்பிளா இங்க ஒரு என்ன பண்ணுவான்னாக்கா, இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் குடுப்பான். ஓகேங்களா? அவன் போட்ட ஓகே. ஒரு பையிங்கே உடைப்பான் அவன். ஆ. ஓகேங்களா? இது ஒரு இன்டியூஸ்மென்ட். இப்ப ஓகே. எல்லாரும் என்ன நினைப்பாங்கனாக்கா, ஓகே மார்க்கெட் அவனோட ரீசன்ட் பைய உடைச்சுட்டான். இப்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கனாக்கா, இங்கிருந்து கீழ மார்க்கெட் வரும். செல்லிங் ஜோன் தான் நினைச்சுட்டு, அவங்க இங்க இதெல்லாம் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ம், ஓகேங்களா? இங்கேருந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காமன் மேன் யாராச்சும் இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசா வராங்கனாக்கா, அவங்க ஃபர்ஸ்ட் அது என்ன நினைப்பாங்க, இது ஓகே இது உடைச்சா மேபி இங்க மார்க்கெட் கீழ வரும். அப்படின்னு நினைச்சு தான் இங்க ம், இதெல்லாம் செல்லிங் தானே பண்ணுவாங்க. மார்க்கெட்ல ம், லிக்விடிட்டி கொட்டி கிடக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ம், என்ன பண்ணுவான் அவன் சிம்பிளா, அவன் எது வரைக்கும் வரணும் ஓகேங்களா? அவனுக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கும். அவனோட ஒரு அனாலிசிஸ் இருக்கும்ல. அது அது படி பார்த்துட்டு மார்க்கெட் கீழ வர மாரி வந்துட்டு, அவனோட இந்த செல்லிங் எல்லாத்தையும் ஒரு ஒரு பிரேக் ஈவன்லயோ, இல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட்லயோ குளோஸ் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்டு அங்கருந்து ரிவர்சல் ஆகும். ம். ஓகேங்களா? அங்கருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆகிட்ட பிறகு மார்க்கெட்டு இங்க மேல போகும். இப்ப இங்க போட்ட செல்லிங் எல்லாருக்குமே எஸ்ஸல்லா?
இங்க போட்ட பையிங் எல்லாருக்குமே ஏசலாம். ஆமா ப்ரோ. ம். கிளியரா? ஓகேவா? ம். இப்ப இவ்ளோ லிக்விட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட்டு சிம்பிளா அவனோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு போவான். ம். ஓகேங்களா? அவனோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆயிடுவான். ஓகேங்களா? இதுதான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு மார்க்கெட்ல மார்க் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த பிரேக் ஆஃப் ஓகே. ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, நம்மளுக்கு என்ன தெரியுது? மார்க்கெட் அடுத்தது ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்கான்னு தெரியுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ம். புரிஞ்சிருக்குமே, எதனால நம்ம அத பை ட்ரெண்ட்ன்னு கன்ஃபார்ம் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப அது பிரேக் ஆஃப் செக்ஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ இது என்னது நம்மளுக்கு ஹையர் லோ. அப்போ மார்க்கெட்டு இங்கருந்து ஒரு பையிங் போட்டுருக்கான். எதனால போட்டா, இங்க வந்து ஒரு செல்லிங் க்ளோஸ் பண்ணிட்டு, செல்லிங்க க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இங்க ஒரு பையிங் போட்டுருக்கானாக்கா, இதுக்கு கீழ ம். போனா அவனுக்கு லாஸ் தானே. கீழ கொண்டு ஆமா. போமாட்டான். எதனாலனாக்கா, கீழ கொண்டு போனா அவனுக்கு இங்க செல்லிங்கும் ஆர்டர்ஸ் கிடையாது. செல்லிங் ஆர்டர் ஃபில் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப மேல இதுக்கு கீழ வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு லாஸ் தான். ம். இல்லீங்களா? ம். ஸோ ம். சிம்பிளா அவன் அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி மூவ் பண்ணுவான். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜிய நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அவன் கூட டிராவல் பண்றது தான் எஸ்எம்சி. சூப்பர். ஓகே ப்ரோ. ம். கிளியரா ப்ரோ? ஓகேங்களா? ம். இந்த மாரி தான் லிக்விடிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க எப்படி லிக்விடிஸ ஸ்பாட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப லிக்விடிட்டிஸ்ல 2 டைப் மேஜரா 2 டைப் லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ம். கான்செப்ட்ட ஆ இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த மாரி கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆனா ஆ இது ஒரு ஐசிடி கான்செப்ட். ஓகே. ஓகேங்களா? இது ஒரு ஐசிடி கான்செப்ட். ஓகே. இந்த மாரி ஒரு கான்செப்ட் ம். இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆனா ம். ரொம்ப அதுல டெப்த்ல போயிடாதீங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? அவ்வளோ டெப்த்ல போக தேவையில்ல. அவ்வளோ டெப்த்லலாம் போக தேவையில்ல. ஓகேங்களா? இது ஒரு ம். ஐசிடி லிக்விடிட்டி கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப ஓகே. ஐசிடி பொறுத்தவரைக்கும் லிக்விடிட்டி டைப்ஸ் எத்தனனாக்கா 2 டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒண்ணு பிஎஸ்எல் அப்புறமா இன்னொன்னு எஸ்எஸ்எல். ஓகேங்களா? இந்த ஓகே. பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? ம். பிஎஸ்எஸ்னா பை சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ம். ம். எஸ்எஸ்எல்னாக்கா செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேங்களா? ம். இப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன தேவைன்னு சொன்னேன். ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பையிங், செல்லிங் ஆர்டர்ஸ் அவனுக்கு தேவைன்னு சொன்னேன். இல்லீங்களா? ஸோ ம். மார்க்கெட்ல இந்த இந்த பிஎஸ்எல் கலெக்ட் பண்ண பிறகு அவன் எஸ்எஸ்எல்லுக்கு மூவ் ஆவான். ஓகேங்களா? ஓகே. இந்த எஸ்எஸ்எல் இருந்து இவன் அடுத்தது பிஎஸ்எல்லுக்கு மூவ் ஆவான். ஓகேங்களா? ஓகே. ம். எப்போ எப்போ இப்ப நான் இருங்க சொல்றேன். இப்ப பிஎஸ்எஸ் நீங்க எப்படி ஸ்பாட் பண்ணுவீங்கனாக்கா, பிஎஸ்எஸ் வந்து இந்த மாரி இருக்கும். ஒரு ஹைய கிரியேட் பண்ணியிருப்பான். ம். ஓகேவா? எஸ்எஸ்எல்னாக்கா செல் சைடு லிக்விடிட்டினாக்கா அதுக்கு ரிவர்ஸ். லோ. ம். ஒரு லோவ கிரியேட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? இந்த பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் இது புரிஞ்சுச்சா? இப்ப ஆ. ஓகே. நான் என்ன சொன்னேன், மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணானாக்கா, அடுத்தது எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணுவான். எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணனா, அடுத்தது பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அந்த மாரி தான் மார்க்கெட்ல மூவ் ஆகும். ஓகேங்களா? சிம்பிளா அது ம். எப்படி சொல்ல வரேன்னாக்கா, இப்ப மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு பிஎஸ்எஸ்எல் போட்டுருக்கான் இல்லீங்களா? இங்க ஒரு பிஎஸ்எஸ்எல் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் ம். அடுத்தது அந்த பிஎஸ்எஸ்எல் எடுப்பான். ம். ஓகேங்களா? அந்த பிஎஸ்எஸ்எல் எடுப்பான். ஓகேங்களா? பிஎஸ்எஸ்எல் எடுத்த பிறகு வாபஸ் ஒரு எஸ்எஸ்எல் எடுப்பான். ம். ஓகேங்களா? எஸ்எஸ்எல் எடுக்கிறான். ஓகேங்களா? எஸ்எஸ்எல் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு பிஎஸ்எஸ்எல் எடுக்கணும். இங்க இந்த மாரி ஆமா. ரிப்பீட்டடா நடக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. ஒரு புல் பேக்க இன்டியூஸ்மென்ட் எடுக்கிறான். இன்ட்யூஸ்மென்ட். இன்டியூஸ்மென்ட்ல இருந்து அடுத்தது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போறான். கரெக்ட். கரெக்ட். ம். ஓகேங்களா? இததான் இததான் ஐசிடில இப்படி இந்த இந்த டெர்ம்ஸ யூஸ் பண்ணி சொல்லிக் குடுப்பாங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஓகேங்களா? நம்மளோட கான்செப்டும் அதுதான். ஓகேங்களா? ஆனா நம்ம அத ம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. கிளியரா? ம். இப்ப ஓகே ப்ரோ. இப்ப இது சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஐசிடி பொறுத்தவரைக்கும் ஒரு பிஎஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகும்னு சொன்னேன். இப்ப பிஎஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகுது. ஆனா எப்ப ஒரு பிஎஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகாம திருப்பி ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகுதுன்னா, அங்க உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆகும். எப்படி நான் சொல்றேன். ம். ஓகேங்களா? பாருங்க. ம். சிம்பிளா மார்க்கெட்ல ஒரு பிஎஸ்எஸ்எல். ஓகேங்களா? ஒரு பிஎஸ்எஸ்எல். இப்ப மார்க்கெட்டு நம்மள பொறுத்தவரைக்கும் இங்க 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 தான் கலெக்ட் பண்ண மாச்சு. ஒரு எஸ்எஸ்எல் தானே கலெக்ட் பண்ண மாச்சு. அவன் ஆமா. ஆ. எப்ப ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு, ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு, ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு, அடுத்தது திருப்பியும் ஒரு பிஎஸ்எல்ல கலெக்ட் பண்றானாக்கா,
அதுக்கு அடுத்தது ம். ஒரு இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ம்ஹ்ம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? எதனாலனாக்கா, மார்க்கெட் இங்க பாருங்க. இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஜோன் தான் நம்ம பார்க்கலாம்ல அடுத்தது. இப்ப இங்க ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்ஆர் கலெக்ட் பண்ணமாயிடுச்சு. திருப்பி போய் அவன் பிஎஸ்எல்ல கலெக்ட் பண்றானாக்கா, அதுக்கு அடுத்தது ஒரு இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆகும். ம். ஓகேங்களா? இதனால திருப்பி ஒரு எஸ்எஸ்ஆர் கலெக்ட் பண்ணணும். இல்லன்னா அவன் திருப்பி ஒரு பிஎஸ்எஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா, மார்க்கெட் மேல தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? திருப்பி ஒரு எஸ்எஸ்ஆர் ம். அங்க ஒரு இன்டியூஸ்மென்ட்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு சொல்றேன். ம். மோர் ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி. அதான். ஓகேங்களா? இப்ப இது ஓகேங்களா? கோல்டு ஒரு ம். பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சுல. இப்ப 4 ஹவர்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நடந்துச்சுல்ல. 4004ல. அதுல இப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா, வெறும் புல் பேக் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. மேல இல்லைங்களா? இருந்து பாத்தீங்கன்னா, அங்க இருந்து கீழ வரைக்கும் பாத்தீங்கன்னா, ம். வெறும் புல் பேக் மட்டும் தான் நடக்குது. ஒரு இன்டியூஸ்மென்ட்டே நடக்கவே இல்ல. ஒரு நீங்க 1 ஹவர்ல பாத்தீங்கனாலும் சரி, 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கனாலும் சரி, ம். கீழ வரைக்கும் இன்டியூஸ்மென்ட்டே நடக்கல. அப்படியே புல் பேக், புல் பேக், புல் பேக்கே அதாவது என்ன சொல்றேன்? ஆம் அந்த பை சைடு லிக்விடிட்டியே எடுக்கவே இல்ல. ம். மேல இருந்து மேல இருந்து வந்தீங்கன்னா, புல் வெறும் புல் பேக் மேல தான் வந்தான். அந்த ஓகே. ஸ்வீப் எடுத்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்வீப். அந்த பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் டாபிக் கொண்டு வரேன். ஓகேங்களா? சிம்பிளா இங்க ஒரு ம். பிஎஸ்எஸ்எல். ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட் இங்க கரெக்ட். கீழ வந்துட்டு, மேல போயிட்டு திருப்பி ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணமாச்சு. திருப்பியும் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆ ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணான். பிஎஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பிஎஸ்எல் தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? கரெக்ட். பிஎஸ்எல் பிஎஸ்எஃப் கலெக்ட் பண்றான். பண்ணியிருக்கான். அடுத்தது அப்படியே பிஎஸ்எல் கலெக்ட் இங்க ஏதாச்சும் ஒரு புல் பேக் போட்டுருக்கானா? ஓகே. இங்க ஒரு புல் பேக் எதுவுமே போட்டுருக்கான். போட்டுக்க மாட்டான். இங்க ஒரு புல் ஆ பேக் போட்டுருக்கான். அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க ஒரு பிஎஸ்எஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஒரு பிஎஸ்எஸ் கலெக்ட் கரெக்ட். பண்ணிட்டு, அடுத்தது ஒரு இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆயிருக்கு. இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆயிட்டு, இங்க பாருங்க கிளீனா அந்த ஓபி நம்மளோட ஓபி. அதுல ம். டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கான். இங்க எங்கேயுமே உங்களுக்கு ஓபி கிடையாது. இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ம். இது எதனால நான் ட்ரெண்ட் ம். லைன் லிக்விடிட்டின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒரு செப்பரேட் ஒரு கிளாஸஸ் ஓகேங்களா? அது ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான். அதெல்லாம் ஒரு செப்பரேட்டான ஒரு கிளாஸஸ். அதெல்லாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஓகே. ட்ரெண்ட் லைன் ஓகே. லிக்விடிட்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? ம். இப்ப நம்ம ம். கான்செப்ட் உள்ள வரலாம். இப்ப ம். எதனால நம்ப அது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த பிஎஸ்எல், எஸ்எஸ்எல் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆ. ஆ. கிளியரா? புரியுது. இது இது நீங்க அவ்ளோ பிஎஸ்எல்னா போட்டு ஓகே. கன்டினியூஸா பிஎஸ்எல் எடுத்துட்டே போயிட்டு இருந்தான்னா, கண்டிப்பா கீழ வந்து எஸ்எஸ்எல் எடுப்பான். ஆமா. 2 தடவ எடுத்துட்டான்னா எதனாலனாக்கா வாய்ப்பு. லிக்விடிட்டி தேவை. 2 சைடுலயும் லிக்விடிட்டி தேவை மார்க்கெட்டுக்கு. இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பிஎஸ்எல் எடுக்குறான்னா, அடுத்தது ஒரு எஸ்எஸ்எல் எடுப்பான். ஓகேங்களா? இப்ப ம். இப்ப என்னன்னா ப்ரோ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்ல ம். இந்த மாரி ஒரு புல் பேக் போட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான்? பிஎஸ்எஸ் கலெக்ட் ஆயிருக்கான். ம். ஓகேங்களா? அடுத்தது இந்த எஸ்எஸ்ஆர் கலெக்ட் பண்ணா, நம்ம அததான் என்ன சொல்றோம்? இன்டியூஸ்மென்ட்ன்னு சொல்றோம். கிளியரா? ம். அடுத்தது ம். ஒரு பிஎஸ்எஸ் ம். கலெக்ட் பண்றானா? ம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்றான். பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்றாங்க. தெரியுதா? ம். ம். ஆ. அதுக்கப்புறமா இப்ப ம். மார்க்கெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்டியூஸ்மென்ட்க்கு. ம். ஓகேங்களா? இந்த மாரி பார்ப்போம். ஓகேங்களா? பிஎஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல் கான்செப்ட் இதுதான். சிம்பிளா. புரிஞ்சுச்சா? இப்ப இப்ப நான் ஓகே. இத பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஓகேங்களா? இது வொர்க் ம். ஆகுமான்னு பாருங்க. ம். இப்ப நீங்க ஒரு என்ட்ரி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மினிட் போட்டு என்ட்ரி பார்க்குறீங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல ஒரு ம். பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணிட்டான். ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அடுத்தது ம். மார்க்கெட் நீங்க என்ட்ரி போட்ட பிறகு இந்த ஜாகத்துல என்ட்ரி போட்டுருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போட்டுருப்பீங்க. இந்த பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்ப இந்த பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணிட்டான்னாக்கா, உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தது எஸ்எஸ்எல் தான் கலெக்ட் பண்ணுவான்ட்டு. ஆனா என்ன உங்களுக்கு என்ட்ரி இங்க கரெக்ட். இருக்கு. உங்களோட என்ட்ரி இங்க இருக்கு. இல்லீங்களா? ஆமா இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்கு. ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி என்னது? இந்த எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ண ப்ராபபிலிட்டி இருக்கா? இருக்கு. அப்ப நம்ம இருக்கு. லாஸ் ஆவறதுக்கு லைட்டா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இல்லீங்களா? ஸோ, என்ன பண்ணுவான்னா, ம். அவன் ரியலா அந்த லோவ டிஃபெண்ட் பண்றான்னு வச்சுக்கங்க. இந்த லோவ டிஃபெண்ட் பண்றானாக்கா, அவன் போம்போதே ஒரு ஒரு புல் பேக்க கிரியேட் பண்ணிட்டு போவான். இந்த மாரி. சரி. ம். ஓகேங்களா? இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு போவான். ஒரு புல் பேக்க கிரியேட் பண்ணிட்டு போவான். ம். ஓகேங்களா? இப்ப புல் பேக் கிரியேட் பண்ணி போறானாக்கா, இப்ப அவன் திருப்பி வந்து ஒரு எஸ்எஸ்எல்ல கலெக்ட் பண்றானாக்கா, ஈஸியா இந்த எஸ்எஸ்எல்ல கலெக்ட் அதோட பண்ணிட்டு, ஸ்டாப். ஆ ம். இந்த லோவ அழகா டிஃபெண்ட் பண்ணிட்டு போவான். ஆ. ஓகேங்களா? ஆ. இப்ப அதாவது நம்மளோட நம்ம நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஒரு புல் பேக் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப் நம்ப. நம்ப அ அ அவன் அதுக்கு முன்னாடி இருக்க புல் பேக்லயே ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு போவான். இல்ல? அந்த அப்படி மாரி சொல்லு. நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப தான் நம்ம என்ன சொல்றோம் ஓகே. இது என்ன சொல்றோம், ஒரு இன்டிஸ்மென்ட் சொல்லிட்டு நம்ம திருப்பி இங்க ஒரு என்ட்ரி பார்க்குறோம். கரெக்ட். ம். ஓகேங்களா? ஓகேங்களா? ம். இது தெரிஞ்சுக்கங்க. ம். ஓகேங்களா? இந்த மாரி கான்செப்ட் இருக்குன்னு. ஓகேங்களா? அப்பமா இது ம். சில சமயத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளோட எஸ்எம்சியே போதும் தான் சொல்லுவேன் நானு. ஓகேவா? பட் கிளியரா எல்லாமே இருக்குங்களா? கோர் ரிலேட்டடா தான் இருக்கு.
ப்ரோ. ம். இது எல்லாமே கோரிலேட்டடா தான் இருக்கு. ஆமா. எல்லாமே ஓகே. கோரிலேட்டட் தான். ம். ஏன்னா ஐசிடில இருந்து தான் எஸ்எம்சியே வந்துச்சு. ஓகே. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. இப்ப நம்ப எஸ்எம்சியா நம்ம எப்படி லிக்விடிட்டிய ஸ்பாட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு தெரியும். ம். நம்மளோட ரேஞ்ச மார்க் பண்ணுவோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்லீங்களா? ம். ஓகே. இந்த மாரி நம்மளோட ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? இங்க இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்றான். இன்டியூஸ்மென்ட் என்னது? இன்டியூஸ்மென்ட்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி. ம். ஓகேங்களா? லிக்விடிட்டி. இதுவும் ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி எதனால ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? பார்த்துருவோம் நம்ம. ம். இப்ப நெக்ஸ்ட் ம். ஒரு ஹையர் ஹை கிடைக்குது உங்களுக்கு இல்லீங்களா? ஒரு ம். லோயர் லோ கிடைக்குது இல்லீங்களா? இப்ப ம். இப்ப இது எல்லாமே ஒரு ப்ராபர்ட்டி தான். ஓகேங்களா? இப்ப மார்க்கெட்டு ஒரு இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணிட்டான். அப்ப ஒரு லிக்விட கலெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனோ, இல்ல கீழ போற டைரக்ஷனோ கிடையாது. ஓகேங்களா? லிக்விடிட்டி ஒரு ஃபியூல் மட்டும் தான். இப்ப நீங்க வண்டிக்கு ஒரு லிக்விடிட்டி ஃபியூல் போடுறீங்கனாக்கா, அது நீங்க நினைக்கிற டைரக்ஷன்ல தானே ம். மூவ் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ஃபியூல் ம். போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதே தானா போகாது. ஓகேங்களா? நீங்க கைட் பண்ற ம். டைரக்ஷனுக்கு தான் போகும். ஓகேங்களா? 1. இப்ப இந்த லிக்விட கலெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல தான் போணும்னு கிடையாது. ஓகேங்களா? ஓகே. லிக்விடிட்டிஸ் ஏரியாஸ் ம். இருக்கு. இங்க வர சான்ஸஸ் இருக்கு. இங்க வந்தாக்கா இப்டி போக சான்ஸ் இருக்கு தான் நீங்க பார்க்கணும். ம். ஓகேங்களா? இப்ப இந்த லிக்விடிட்டிஸ கலெக்ட் பண்ணாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிறகு தான் நம்ம என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கருந்து மார்க்கெட் திரும்புவானான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப ம். இப்ப இந்த டைரக்ஷன்ஸ கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு கான்செப்ட் தான் ஆர்டர் பிளாக்ஸ், ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக், ஓகே. ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு ஒரு ஃபியூயல் டேங்க் மாரி. இது எல்லாமே ஃபியூயல்ஸ். ம். இது ஒரு ஃபியூயல் டேங்க். ம். ஓகேங்களா? ஓகே. சிம்பிளா இந்த லிக்விட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் ஜோனோ, இல்ல ஒரு சப்ளை ஜோன்ல வரானாக்கா, அங்கிருந்து ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அங்கேயும் அவ்வளவுதான். ஓகே. அங்கேயும் நம்ம போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். அங்கிருந்து மார்க்கெட் ம். ரிவர்சல் ஆகுவானான்ட்டு. அந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? அங்க இப்ப ம். மார்க்கெட்ல ஒரே ஒரு மேஜர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இருக்காது. அது ம். புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இருக்காது. இப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருப்பான்னா, மேல ஒரு பையிங் போட்டு கீழ ஒரு செல்லிங் போட்டிருப்பான். இப்ப இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா கூட பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சில சமயத்துல அவங்க காமனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எகென்ஸ்டாவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாரி ம். சமயத்துல அங்க ஒரு ஃபைட் இருந்து நடக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த ஆர்டர் பிளாக்ன்னு ஒருத்தன் டேப் பண்ணி போக பார்ப்பான். இன்னொருத்தன் கீழ அவனோட செல்லிங் ஆர்டர் இருக்கிறதுனால அங்க வரைக்கும் வர பார்ப்பான். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப யார் வின் ஆவாங்கனாக்கா, யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கோ அவன் தான் வின் ஆவான். ம். கிளியரா? ம். இந்த மாரி தான் மார்க்கெட்ல ஒரு ஃபைட் நடக்கும். ஓகேங்களா? பையர்ஸ்க்கும், செல்லர்ஸ்க்கும். ஓகே. ஓகேங்களா? நம்பளோட ம். ஒரு ஃபைட் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ம். எல்லாம் சும்மா ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? நம்மலாம் ஒரு மீன் மாரி தான். ஒரு ஓஷன்ஸ்குள்ள. ஓகேங்களா? ஓகே. ம். எவ்வளோ மீன் ம். கிடைக்குதோ அவனுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு. ஓகேங்களா? ம். ம். அதனால ம். தான் ம். மார்க்கெட் அவன் மூவ் பண்ற விதமே ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ராஃபிட் குடுக்குற மாரி குடுத்துட்டு, அழகா நம்மளோட பணத்த அடிப்பான். இப்ப நம்மளுக்கு ரூ. 10 குடுக்குற மாரி குடுத்துட்டு, அவர் ரூ. 1000 எடுக்கிற மாரி. ஓகேங்களா? ம். அதனால தான் புரியுது. நெறைய பேரு ஈஸியா ட்ராப் ஆகுறாங்க. அழகா மாட்டிக்கிறாங்க. இவங்களோட ட்ராப்ஸ்க்கு. ஓகேங்களா? அந்த ட்ராப்ஸ்லாம் நம்ம ம். ஸ்பாட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப கிளியரா ஒரு இன்டிஸ்மென்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? இன்டிஸ்மென்ட் நடந்த ம். பிறகு, உங்களுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? இன்டிஸ்மென்ட் நடந்த பிறகு இங்கே உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. மார்க்கெட் ம். என்ன பண்ணலாம்னாக்கா, ஒண்ணு இன்டிஸ்மென்ட்லேருந்து போகாம, இந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி போக சான்சஸ் 1. கிளியரா? ம். அப்படி இல்லனாக்கா, ம். இப்படி போனானாக்கா, அவனுக்கு மணி கொஞ்சம் கம்மி தான். லிக்விடிட்டிஸ் கொஞ்சம் இதுதான். இங்க பாருங்க, இங்க ஒரு டபுள் டாப் இருக்கு. ஓகேங்களா? ம். ஒரு டபிள்யூ ஷேப். ம். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் இவ்ளோ புல் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு கீழ வந்தாக்கா, அவனுக்கு இன்னும் ஒரு லிக்விடிட்டிஸ் தானே. ஆமா. ம். ஓகேங்களா? சரி. நம்ப சொன்ன மாரியே மார்க்கெட் இவ்ளோ கீழ வரான், லிக்விடிட்டிஸ கலெக்ட் பண்றான். ஓகேங்களா? அப்புறமா இதுக்கு ம். அடுத்தது பாருங்க. இதுக்கு அடுத்ததும் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி தானே. இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இத ஸ்வீப் பண்ணாலும் அவனுக்கு லிக்விடிட்டி தானே. புரியுது இப்ப தான். ஆமா, அதுக்கு ஆமா. இப்ப அதுக்கு கீழ கொண்டு போனாலும் அவனுக்கு லிக்விடிட்டி தானே. ஆமா. இல்லீங்களா? சோ லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணா மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் மூவ் ஆவான். அது ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மூவ் ஆவான்னுலாம் கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ம். லிக்விடிட்டிஸ் இந்த மாரி இருக்கு. இந்த மாரி லிக்விடிட்டிஸ் இருக்கு. இத ஸ்பாட் பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து போக சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சிம்பிளா இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்
ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்ல ஆர்டர் ஃப்ளோவையோ டேப் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம ஆர்டர் ம். பிளாக் பிரைமரி கிடையாது. இந்த லிக்விடிட்டி தான் பிரைமரி. பிரைமரி. ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஓகே. சிம்பிளா மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணணும்னு கிடையாது. சிம்பிளா இங்க இருக்கிற ஒரு இன்சிடென்ட் லிக்விடிட்டிய அவன் எடுத்துட்டு மேல போயிடலாம். எடுத்துட்டு போயிரலாம். ம். அது ஓகேங்களா? இந்த ஓகே. ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் அதுதான் தேவையே கிடையாது அவனுக்கு. ஓ! ஓகே, ஓகே. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அவனுக்கு தேவையே கிடையாது. சிம்பிளா இந்த லிக்விட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கூட மேல போவான். மெஜாரிட்டி டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும் மார்க்கெட்ல. ம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம அதனால தான் எஸ்எம்சி லிக்விடிட்டி கால்குலேட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் எந்த டைரக்ஷன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைங்க ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா, ஆமா. இல்லன்னா இப்ப ம். இப்ப இப்ப இங்க ஓகே. லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சுச்சு இல்லீங்களா? லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண உடனே ம். நீங்க அங்க போயிட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு அங்க நீங்க ஒரு சோர்ஸ்க்கு என்ட்ரி பார்ப்பீங்க. ஓகேங்களா? வித் ம். கன்ஃபர்மேஷன்ஸ். ம். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா கிடைச்சுச்சுனாக்கா, அதுக்கு அடுத்து தான் அந்த லிக்விடிட்டி ம். கலெக்ட் பண்ண பிறகு நீங்க மார்க்கெட்டுக்கு ஒரு என்ட்ரி ஆகுவீங்க. ஓகேங்களா? நம்மளோட இது வந்துட்டு ம். ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது கிடையாது. லிக்விடிட்டி அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்ச பிறகு தான் நம்ம என்ட்ரி ஆவோம். புரியுது ப்ரோ. ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்ப நான் என்ன உங்களுக்கு ம். சொல்றேன்னாக்கா, லிக்விடிட்டி ஸ்பாட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறமா இது. எப்படின்னா, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ கிடைச்சுச்சு. ஓகேங்களா? இங்க என்ன டைப் ம். ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு எஸ்எம்சி ட்ரேடரா இல்லாம, ஒரு நார்மல் ட்ரேடரா இருந்தீங்கனாக்கா, இந்த இடத்துலலாம் நீங்க எங்க ஒரு என்ட்ரிய போட்டிருப்பீங்க? உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ம். ஓகேங்களா? மார்க்கெட் மேஜரா அங்க டேப் பண்ணி போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கேஸ் ம். பாருங்க. இந்த சினாரியோ பாருங்க. இப்ப இந்த சினாரியோல சிம்பிளா என்ன நடந்திருக்குனாக்கா, மார்க்கெட்ல இங்கிருந்து இங்க வருதுல்ல. இப்ப மார்க்கெட் இவ்வளவு கீழ வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு ம். கீழ வரணும்னாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. தெரியுதா? ம்ஹ்ம். இந்த லிக்விடிட்டி எல்லாம் அவன் இது எல்லாமே ஸ்டாப் ஹண்ட் பண்ணா தான் மார்க்கெட் இவ்வளவு கீழே கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? கீழ கொண்டு ஓகே. வரும்போதே இங்கெல்லாம் லிக்விடிட்டிஸ ஃபார்ம் பண்ணி தான் வரான். ஓகேங்களா? லிக்விடிட்டிஸ ஃபார்ம் பண்ணி வருவான். ம். ஓகேங்களா? அதே மாரி இங்க லிக்விடிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இங்கெல்லாம் எஸ்எல் இருக்கும்ல. இப்ப அதே மாரி மார்க்கெட் அங்க கொண்டு ம். போறான். போய் அவனோட பெண்டிங் ஆர்டர ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இங்க பாருங்க. இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஜோன் தானே இது எல்லாமே. ம். ம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி ஜோன் தான். ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே அவன் ம். ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஓகேங்களா? இந்த மாரி பை ம். எஸ்எஸ்எல், எஸ்எஸ்எல் இந்த மாரி 2த்தையும் மாத்தி மாத்தி எடுப்பான். ம். ம். ஓகேங்களா? இத நம்ம ஸ்பாட் பண்ணணும். இப்ப சிம்பிளா நான் சொன்னது என்னன்னா உங்களுக்கு, இங்க என்ன டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்குன்னு பாத்துங்க ஒரு வாட்டி. லிக்விடிட்டிஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, இந்த ட்ரெண்ட் லைனு, அதுக்கப்புறமா ம். ஒரு ஹை, ரீசென்ட் ஹை, ரீசென்ட் லோஸ் இந்த மாரி இதெல்லாமே லிக்விடிட்டிஸ் தான். ஏன்னா ஒரு ஸ்வீப் நடக்குதுனால அது ஒரு லிக்விடிட்டி தான். ஓகே. ம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிஸ் இருக்கு. இங்க சிம்பிளா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, அவன் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துட்டு போக வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு கண்ணோட்டல் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். கரெக்ட். பார்க்கணும். கரெக்ட். ம். ம். ஓகேங்களா? கிளியரா? புரியுது ப்ரோ. புரியுது. ஏன்னா இது இப்ப இவ்வளவு இந்த இ இ அ இவ் நீங்க சொல்றது தான் இவ்வளவு லிக்விடிட்டில இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு புரியுது. ஏன்னா நான் ஆமா. முதல்ல வந்து இந்த ஒரு புல் பேக் நடந்தாவே நம்ம வந்து நான் இம்பல்சிவா உள்ள போயிருவேன். இல்ல ஆ அப்படி இல்ல சோ பார்க்கணும். ஒரு இப்போ லிக்விடிட்டி ஹண்ட் நடக்கணும். ஓகேங்களா? லிக்விடிட்டி இது ஹேண்டில் எல்லாமே நடக்கும். ஒரு ம். லிக்விடிட்டிஸ் தான். இந்த டபுள் டாப். ஏன்னா இங்க ஒரு எல்லாம் பையிங் போட்டிருப்பாங்க. இங்க ஒரு செல்லிங் போட்டிருப்பாங்க. இதுல ஒரு டபுள் டாப். அப்புறமா ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோஸ். ஒரு சைடு ரேஞ்ச் நடக்கும் தெரியுமா? ம். இங்கெல்லாம் லிக்விட்ஸ் இருக்கும். இல்லைங்களா? இங்க எல்லாருமே ஒரு பையிங் போட்டிருப்பாங்க. இங்க எல்லாருமே ஒரு செல்லிங் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு சைடு அவன் பிரேக் பண்ணி போவான். இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல. 2 சைடும் லிக்விட் கலெக்ட் பண்ணுவான்னு சொல்றேன். 2 ஏன்னா அவனுக்கு தேவை சைடும் லிக்விடிட்டி லிக்விடிட்டி தானே. கரெக்ட். இப்ப ஆமா, சிம்பிளா ஆமா. அ இங்க மேல வந்துட்டு, இங்க இருக்கிற லிக்விட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, இதுக்கு ஆப்போசிட் போவான். எப்படி? போயிட்டு இது ம். இது ஒரு 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 பேட்டர்ன் இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஏஎம்டி மாடல்னு சொல்லுவாங்க. அக்யூமுலேஷனு, அப்புறமா மேனிபுலேஷனு, அதுக்கப்புறமா டைரக்ஷன் அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஓகே. இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே கன்சாலிடேஷன் இது. ஓகேங்களா? ம். அக்யூமுலேஷன் இங்க நடக்கும். அதுக்கப்புறமா மேனிபுலேஷன் நடக்கும். மேனிபுலேஷன் நடந்துட்டு ம். ஒரு சைடுல கொண்டு போவோம். இங்க ம். உங்களுக்கு இப்போ அந்த கான்செப்ட் பத்தி அந்த கான்செப்ட்ல அப்படி சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுது? இங்க எல்லாமே ஒரு லிக்விட் ஏரியாஸ். லிக்விட கலெக்ட் பண்ணி லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் போகுது. அ. ஓகேங்களா? இந்த மாரி சைடு அப்புறமா ஒரு ஹை இருக்கும் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு ஹை அண்ட் லோஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஹை அண்ட் லோஸ். அதுக்கப்புறமா செஷனோட லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ம். ஏசியன் செஷன்ல ஏசியன் மார்க்கெட்ஸ் வாலடைலா இருக்கும். ஆனா நம்மளோட ம். யுஎஸ் மார்க்கெட் எல்லாம் வாலடைலா இருக்காது.
ஓகேங்களா? ம். அந்த மாரி ம். செஷன்ஸ்ல செஷனோட ஹை அண்ட் லோஸ் ஒண்ணு லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு செஷனோட ஹை ஓகே. அண்ட் லோஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த செஷனோட ஹை அண்ட் லோஸ்னாக்கா, அந்த செஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இல்லீங்களா? ஸோ அடுத்தது லண்டன் ஓகே. செஷன் வந்த பிறகு, அந்த செஷனோட ஹை ம். அண்ட் லோஸ எடுப்பான். ஓ! ஓகே. அதுல மேஜரா ம்ஹ்ம். எடுக்கிறது ஏஷியனோட செஷன்ஸ் தான். ஓகே. ஓகேங்களா? இப்ப ம். ஆ இதுல அதனால தான் இப்ப இந்த லண்டன் செஷன்லலாம் மூவ்மென்ட் அதிகமா இருக்கு. இப்ப ஏசியன் ஆமா, செஷனோட லிக்விடிட்டிய எடுத்துட்டு அவன் மூவ் பண்ணுவான். இல்ல? ஆமா, ஆமா. அதுவும் இல்லாம நெறைய ஆஹா. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உள்ள வரும். ஓகேங்களா? இந்த ஓகே. லண்டன் செஷன்ல. லண்டன் செஷன்னா வந்து 8:30, 9:30, 10:30, 11:30 உங்களுக்கு 12:00 ஆரம்பிக்குதுமா? லண்டன் செஷனு. இல்ல. ஏஷியன் செஷன் வந்துட்டு எப்படின்னு எங்கருந்து ஆரம்பிக்கும்னாக்கா, ஏஷியன் செஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறது இது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ம். சொல்றேன் பாருங்க. செஷன்ஸ் வேணா நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் டைம் வித் எந்தெந்த பேர்ஸ் பார்க்கலாம் அந்த ஜோன்ஸ நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சிட்னி செஷன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? சிட்னி செஷன்ஸ் ம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா, நான் இந்தியன் டைம்ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்தியன் நேம்ல சொல்லுங்க. நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்தியன் டைம்ல பொறுத்த ம். வரைக்கும் மார்னிங் 3:30 லேருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். அர்லி மார்னிங் 3:30 லேருந்து 12:30. ம். ம். ஓகேங்களா? இது ஒரு செஷனோட டைம். ஓகேங்களா? ஆனா கில் ஜோன்னு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டைம் இருக்கு. ஓகேங்களா? செஷனோட ஓகே. கில் ஜோன்னு சொல்லுவாங்க. அங்க தான் இன்ஸ்டிடியூஷனோட ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். அங்க தான் இன்ஸ்டிடியூஷன் என்டர் ஆவாங்க. ஓ! ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஒரு ஹை வாலடைலிட்டி பீரியட்ஸ் அதெல்லாமே. ஓகேங்களா? அது எப்போ ம். ஸ்டார்ட் ஆகும்னாக்கா, கில் ஜோன் வந்துட்டு 5:30 லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கும். மார்னிங் 5:30 ஏஎம்லேருந்து டூ 8:30. ம். 8:30 ஏஎம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ம். இந்த 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 ஜோன்ல இந்த சிட்னி செஷன் ஜோன்ல நீங்க எந்தெந்த பேர்ஸ் ஒரு நல்ல வாலடைல் இருக்கும் பேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி யுஎஸ்டி அப்புறமா நியூசிலாந்து யுஎஸ்டி, என்ZD யுஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, என்ZD என்ZD யூஎஸ்டி. ஓகே. யுஎஸ்டி. ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு வாலடைலா இருக்கும். ஓகேங்களா? சிட்னி செஷன்ல பொறுத்தவரைக்கும். இதுக்கப்புறமா ம். ஏஷியன் செஷன். ஓகேங்களா? ஏஷியன் செஷன்ல ம். மெஜாரிட்டி டோக்கியோ செஷன் இருக்கும். அந்த மாதிரி சிங்கப்பூர் செஷனு, அந்த மாதிரி மலேசியன் செஷன், அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் ஏஷியன் செஷன் ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப செஷன் ஓகே. இப்ப அதிகமான கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்களோட கரன்சி வேல்யூஸ் எல்லாம் ம். டிஃபரன்ஸா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்ப அங்க கண்ட்ரீஸ்லயும் ஒரு ம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ம். ஏஷியன் செஷன் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் செஷன் இல்ல எல்லா செஷனுமே எப்படின்னாக்கா ஒரு ம். கண்ட்ரில ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது எப்படி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க வரைக்கும் எண்ட் ஆகும் தான் ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? அது வந்துட்டு ம். ஏசியால பொறுத்த வரைக்கும் மார்னிங் 5:30 இருந்து மத்தியானம் 2:30 வரைக்கும் இருக்கும். ஒரு ம்ஹ்ம். ஏசியன் செஷன். ஓகே. ஓகேங்களா? ஏசியன் செஷன் அந்த பீரியட் வரைக்கும் இருக்கும். ம். ஆனா ஒரு கீல் ஜோன் ஓகேங்களா? ஒரு ஹை வாலடைலிட்டி ம். பீரியட்ஸ் எப்போ இருக்கும்னாக்கா மார்னிங் 7ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓ! ஓகே. ஓகேங்களா? நான் பொதுவா இந்த டைம்ல தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். ஓகே. ஓகே. ஓகேங்களா? இந்த டைம்ல தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் மார்னிங் ம். 7லேருந்து 10 மணி வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ம். பண்ண மாட்டேன். ம். ம். என்ட்ரிஸ் கிடைச்சாலும் எடுக்க மாட்டேன். ம். ம். ஓகேங்களா? ஏன்னா ஓகே. செஷன்ஸ் இல்லாம அங்க ஒரு வாலடிட்டி இல்லனாக்கா, அங்க அதிகமான டிராப்ஸ் நடக்கும். நீங்க அத மாட்டிக்குவீங்க. இது ரொம்ப ரொம்ப ம். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அர்லி ஸ்டேஜ்ல நான் ரொம்ப இதுல பார்த்தேன். அதனால தான் சொல்றேன். எஸ்எஸ் அதிகமா விழும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. எப்படின்னாக்கா, இந்த ஏசியன் செஷன்ல ஏசியன் பேர்ஸ் நல்லா இருக்கும். அத விட்டு நீங்க வேற பேர்ஸ் எடுத்தீங்கனாக்கா, அங்க ஒரு ம். மேனிபுலேஷன் மட்டும் தான் நடக்கும். ம். 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 ஓகேவா? கிளியரா? ஸோ சிம்பிளா நான் மார்னிங் 7க்கு எந்திரிப்பேன். 7க்கு எந்திரிச்சுட்டு எனக்கு ஜிபிபி பேர்ஸ் நான் இது ஒரு 3 பேர்ஸ் வச்சிருக்கேன். இப்போதைக்கு ஏசியன் செஷன் பார்க்கறதுக்கு. ஒண்ணு வந்துட்டு ம். யுஎஸ்டி ஜிபிஒய். இன்னைக்கு பார்த்தேன். ஏசியன் செஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு என்ட்ரிஸ் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. ஓகேங்களா? பாருங்க. ஓ நான் பார்த்த வரைக்கும் ம். மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ம். மார்க்கெட்டிங் இருந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லீங்களா? ஸோ நான் இங்க இருந்து ஓகே. ஒரு செல்லிங் கூட ட்ரை பண்ணலாம்ல. ம். ம். இதுதான் நான் ம். மார்க்கெட்ல பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி கிடைக்கல. அதனால சிம்பிளா வெளிய வந்துட்டேன். இது ஓகே மாரி எனக்கு என்ட்ரி கிடைக்கல. நீங்க இது மாரி பண்ணுவீங்களா? இது மாரி இப்ப இந்த இடத்துல வந்து இன்டியூஸ்மென்ட் இங்க எடுக்கிறதுக்காக கீழ வருவான். இது வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாம ஆன்டிசிபேட் பண்ணி எடுக்கிற ட்ரேட்ல. அதுக்கு அதுக்கு நீங்க ஆமா. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ஆமா. எடுப்பீங்களா? கன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே. பாருங்க இந்த ம். ட்ரேட் நான் அப்படிதான் எடுத்தேன். இந்த ட்ரேடு. எனக்கு இது ம். சக்சஸும் ஆச்சு இந்த ட்ரேடு.
ஓ! இது ஓகே. இந்த ட்ரேடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு எஸ்எல் விடுங்க இது. ஆ இந்த ட்ரேடும் அதே மாரி தான். ஓகே. ஓகேங்களா? இந்த மாரி மெஜாரிட்டி இந்த மாரி ட்ரேட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேவை. இல்லைங்களா? அவன் அது எப்படி குடுத்தா என்ன? ஆனா நம்ம ரிஸ்க் எடுக்க தான் வந்திருக்கோம் இங்க. இல்லைங்களா? ஸோ ஆனா கால்குலேட்டா ஓகே. எடுக்கணும். ஒரு ரிஸ்க்க கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ட்ரி ம். நான் ம். பார்த்தேன். எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. அதனால நான் சும்மா விட்டுட்டேன். அப்புறமா இன்னொரு பேர் ம். பார்த்தேன். அதிலயும் சேம் சினாரியோ எதுவுமே கிடைக்கல. இன்னொரு பேர் பார்த்தேன். அதிலயும் சேம் சினாரியோ எதுவுமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஏஷியன் ம். செஷன்ல ம். எனக்கு ட்ரேட் எதுவுமே கிடைக்கல. அவ்வளோதான். ட்ரேட் கிடைக்கலன்னா சும்மா விட்டு வந்துறது தான். ஓகேங்களா? அதுக்கு விட்டுட்டு நம்ம இங்க இன்னைக்கு டெய்லி நம்ம போயிட்டு ஒரு ட்ரேட்ஸ் புடிச்சே ஆகணும், ஒரு ப்ராஃபிட் பண்ணி ஆகணும்னால உட்காரக்கூடாது. ம். ஓகேங்களா? என்ட்ரி குடுத்தா எடுத்துக்கலாம். இந்த மாரி தான். ஓகே. ஓகே. ஸோ இப்ப ஓகேங்களா? ஏசியன் செஷன்ல ஜேபிஒய் பேர்ஸ் இல்ல. யுஎஸ்டி, ஜேபிஒய் அதெல்லாம் ஆமா. யுஎஸ்டி ஜேபிஒய், யூரோ ஜேபிஒய் அந்த மாரி ஜேபிஒய் பேர்ஸ நீங்க பண்ணலாம். ஏஷியன் செஷன்ல. ஓகே. ஓகேங்களா? அடுத்தது ஓ ஒரு மேஜர் செஷன். ஓகேங்களா? எதுனா லண்டன் ஓகே. செஷன். லண்டன் செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா 12:30 பிஎம்ல இருந்து 9:30 பிஎம்க்கு எண்ட் ஆகும். ஓகேங்களா? ம். மத்தியானம் 12:30 பிஎம்ல இருந்து 9:30 இது உங்களோட இதுகிட்ட கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கில் ஜோன் வந்துட்டு ம். எப்போ ஒரு பீக் ஹவர்ஸ் எதுனாக்கா 1:30 ல இருந்து 4:30. ம். இப்போ உங்க கிளாஸ் ஓகே. முடிச்சு நான் அதான் பண்ண போறேன். ஒரு 1:30க்கு உட்காந்துட்டு ஒரு 4 o'clock தான் நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா? இதுல ட்ரேட் ஓகே. கிடைச்சா மட்டும் தான் ஓகே. எடுப்பேன். இல்லன்னா எடுக்க போக மாட்டேன் நானு. விட்டுருவேன். ம். ம். இதுல மேஜர் பேர்ஸ் எது எதுனாக்கா ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஒரு பிடிசி எடுக்கலாம். அப்புறமா கோல்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? யுஎஸ்டி ஓகே. கோல்ட். ஆ ஓகே. இதுக்கப்புறமா வரப்போற பேர் தான் வரப்போற செஷன் வந்துட்டு நியூயார்க் செஷன். ஓகேங்களா? நியூயார்க் செஷன். ஓகேங்களா? நியூயார்க்னாக்கா எந்த கண்ட்ரிக்கு வரும் ப்ரோ? அது யுஎஸ்ஏ வருமா? ஆமா, ஆமா, ஆ ஆமா. இப்ப நியூயார்க் வந்துட்டு யுஎஸ்ஏனா அதுதான் ஒரு மேஜரான செஷன். லண்டன் வந்துட்டு யூகே வருமா? ஆமா. யுகே. யூகே வரும். அது அடுத்த ஒரு பெரிய மார்க்கெட். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட்டு டோக்கியோ சொல்லலாம். ம். ஓகேங்களா? டோக்கியோ சொல்லலாம். ஓகே. இப்போ நியூயார்க் செஷன் தான் ஒரு மேஜரான ஒரு செஷன்னு நான் சொன்னேன். இல்லீங்களா? ம். அதுதான் ஏன்னா ம். யுஎஸ்டி இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இல்லீங்களா? யுஎஸ்டி ம். அந்த ம். டைம்ல தான் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ இது ம். இது ஒரு மெயினான ஒரு செஷன். இந்த லண்டனுமே அப்புறமா நியூயார்க்குமே. ம். கிளியரா? இப்போ ம். நியூயார்க் வந்துட்டு 5:30 ல இருந்து நைட் 2:30 வரைக்கும் இருக்கும். ஈவினிங். ஈவினிங் 5:30 ல இருந்து அர்லி மார்னிங் 2:30 வரைக்கும் இருக்கும். இதுல நீங்க கில் ஜோன்னு பாத்தீங்கன்னாக்கா 6:30 பிஎம்ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும் நைட். ம். ஓகேங்களா? இதுல மேஜரா கோல்டு, அப்புறமா யூஎஸ்டி பேர்ஸ், அப்புறமா ஜிபிபி யூஎஸ்டி, பிடிசி இது எல்லாமே செம்ம volatile-ஆ இருக்கும். ஓகே. ஓகே. இதுல இதுல ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா லண்டன் செஷனும், ம். நியூயார்க் செஷனும் ஓவர்லேப் ஆகுற ஒரு பீரியட். ஓ! ஓகே. ம். ஓகேங்களா? இப்ப அந்த ஜோன் வந்துட்டு எப்பனாக்கா, இப்போ லண்டன் பாத்தீங்கன்னா 12:30 பிஎம் இருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். அப்புறமா அதோட பீக் ஹவர்ஸ் வந்துட்டு 1:30 ல இருந்து 4:30ன்னு சொன்னேன். இல்லீங்களா? நியூயார்க்ல வந்துட்டு 5:30 பிஎம்ல இருந்து 2:30 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். அப்போ 6ல ஆமா. இருந்து அந்த 9 ஓகேங்களா? 6 to 9 வந்துட்டு ம். லண்டனு இது நியூயார்க்கும் ஓவர்லேப் ஆகுற ஒரு செஷன். ஓகேங்களா? அந்த டைம்ல ம். கோல்டு அந்த மாரி நெறைய மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு செம்ம volatile-ஆ இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலும் volatile இருக்கும்னா அப்படி கிடையாது. ம். ஓகே, ஓகேங்களா? ஓகே. பட் ப்ராபபிலிட்டி இருக்கு. ம். ப்ராபபிலிட்டி தான். எல்லாமே மார்க்கெட்ல ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? கிளியரா? நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஓகே. ஓகே. இப்ப நீங்க பார்க்க போறீங்கன்னா, இந்த செஷன்ஸ்ல இருக்கிறத நீங்க பார்த்து ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்திருந்தோம்? லிக்விடிட்டிஸ பார்த்திருந்தோம் இல்லீங்களா? ஆமா. கரெக்ட். ஆ லிக்விடிட்டி. இந்த மாரி டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஒரு டபுள் டாப், டபுள் பாட்டம், ஒரு ஹை லோவு, அப்புறமா செஷனோட லிக்விடிட்டின்னு சொன்னேன். அப்புறமா இந்த மாரி ம். ஒரு லிக்விடிட்டி பூல் இதெல்லாம். ஒரு சைட்ஸ் இதுல இருக்கும். ஆ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது விட்டு நெறையவும் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டீஸ். ம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. ஆ எப்படின்னா ஒரு ஒரு நேரோவா இந்த மாரி போயிட்டு, இங்க நேரோலருந்து ஒரு பிரேக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஆமா, ஆமா, ஆமா. லிக்விடிட்டீஸ். இந்த மாரி நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே லிக்விடிட்டி தான்.
ஓ! எல்லா பேட்டர்னுமே லிக்விடிட்டி தான் கடைசியா ஆமா, இல்ல? ஆமா. லிக்விடிட்டி லிக்விடிட்டி தான் அது இருந்தா எல்லாமே. பிரேக் அவுட்டே ஆகுது. ஆமா. ஓகே, அது எல்லாமே ஓகே. லிக்விடிட்டி தான். அட் லாஸ்ட் அவன் லிக்விடிட்டி தான் கலெக்ட் பண்ணுவான். ஒரு 10 லைன் ஓகே, ஒரு 10 லைன் பேட்டர்னா இருக்கும். ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்னா இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு டேவோட ஹை, வீக்கோட ஹை அந்த மாரி இருக்கும். இப்போ ஒரு டேவோட ஹை இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் அந்த டேவோட ஹைய ஸ்வீப் பண்ணானாக்கா, அவனுக்கு நல்ல லிக்விடிட்டி. அதுக்கப்புறமா அவன் கீழ போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி ப்ராபபிலிட்டி தான். ஓகே, அப்புறமா வீக்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் இது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணா அங்கிருந்து லிக்விடிட்டி ப்ராபபிலிட்டிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே லிக்விடிட்டிஸ். ஓகே, இந்த மாரி லிக்விடிட்டிஸ் ஸ்பாட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. கிளியரா? ம். ஓகே. அப்ப இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஒரு லிக்விடிட்டிஸ் பார்த்துருக்கோம். புரிஞ்சா ப்ரோ லிக்விடிட்டிஸ்? ஆமா ப்ரோ. புரியுது ப்ரோ. பேசிக்கா பேஸ் வந்து எப்படி வந்து இது நடக்குது? இது ஏன் இப்படின்னா கிளியரா புரியுது ப்ரோ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்புறமா இன்டர்னல் லிக்விடிட்டி பத்தி பார்த்துடலாம். ஓகே. நோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்னொரு லிக்விடிட்டி என்ன ப்ரோ சொன்னீங்க? இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே. ஓகே ப்ரோ. நோட் இது பண்ணிட்டேன். எல்லாமே நம்ம ஒரு பிஓவியா பார்ப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிவர்சலா பார்ப்போம். இந்த பாயிண்ட் ஆஃப் ரிவர்சல் எதனாலனாக்கா, இப்ப அந்த லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணானா மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஓகேங்களா? ம், ம், ம். ஓகே. ஓகேங்களா? அது ம், இன்டர்னல்ல எது பார்ப்போம், எக்ஸ்டர்னல் எதுன்னு பார்ப்போம். அப்புறமா ம். அந்த 7 இருக்கு. ஒரு 7 லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேங்களா? அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதான் இன்டியூஸ்மென்ட், ஓபிஏ, ரிவர்சல், அப்புறமா ஒரு இன்சிடென்ட் லிக்விடிட்டி, எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி அதுதான். அது ஆமா. இது டீடைலா பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. சரிங்க ப்ரோ. ஷூர். நான் நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மண்டே உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே ப்ரோ. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டவுட் இருக்கா அப்புறம் உங்களுக்கு? இல்ல ப்ரோ. நான் நோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்ட் ஃபுல்லா அத பத்தி நான் திரும்பி அ ம் படிக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது கம்ப்ளீட்டா பார்த்துட்டு என்டி டைப்ஸை மட்டும் பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ம். என்டி டைப் 1 ஷூர். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. நான் பிராக்டிஸ் ஓகே பண்றேங்க ப்ரோ. ஓகே ம். ப்ரோ ஓகே ப்ரோ. நீங்க நீங்க ட்ரேட் பண்றீங்களே ப்ரோ. இப்ப வந்து நீங்க அ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எவ் எ எ எனக்கு எவ்வளவு கேபிட்டல்ல ட்ரேட் பண்றீங்க ப்ரோ நீங்க? நான் வந்துட்டு எப்படின்னாக்கா ஃபண்டடுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ இப்போதைக்கு. ஆனா ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல தான் 2 பேரும் மேனேஜ் பண்ணி பண்ணியிருக்கோம். அவனும் ட்ரீட் பண்றான், நானும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான். 2 பேரும் உங்க கேபிட்டல் ஃப்ரெண்ட் ஷேர் பண்றதுனால என்ன ப்ரோ? 2 பேருமே இந்தியால தான் இருக்கீங்களா? ஆமா ப்ரோ இந்தியா தான். சரி, 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 சரி. ஓகே, ஓகே, ஆனா ஓகே. நான் விட்டுட்டு ஃபண்டடுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கல. ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துட்ட ஓகே, பிறகு ஆ, இந்த இந்த இயர் வேணாம்னு நினைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபண்டட்ல. ஓகே. ஒரு ஃபண்டட் எடுத்துட்டு அதுலேருந்து கொண்டு போலான்னு. ம், ம். ஏன்னா ஃபண்டன் நம்ம ஆமா, எவ்வளோ அமௌண்ட் போட்டாலுமே அது கொஞ்சம் கம்மி தான். ஆமா. நான் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆ, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணேன். அது கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருச்சு. ஆ, அதுக்கப்புறமா ஒரு 50 போட்டேன். அந்த 50யும் கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிருச்சு. ம். அந்த கேப்பிட்டல் மாரி வேணும். ஆமா. கேப் கேப்பிட்டல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆ அதனால தான் இப்ப நம்ம எவ்வளோ பணம் போட்டாலுமே அது இப்போ ஃபண்டடா குடுத்த மாரி வராது. அதனால தான் ஃபண்டட ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, ஓகே, ஓகே. நீங்க நீ என்ன ஃபண்டட் பண்றீங்க? வந்து இந்தியால இருந்து ஃபண்டட் எடுக்கலாம்ல? நான் அந்த வீடியோ பார்த்தேன். நீங்களும் ஒரு ஜேம்ஸும் ஆமா, அப்ப ஆமா. பேசுன மாரி. நான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இன்னும் பார்க்க முடியல. பட் ம். ஆனா ஃபண்டட் வந்து நீங்க இந்தியால இருந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு அது எடுக்கலாம்ல? அது அது ஒண்ணும் அது அது டைரக்ட்டா நீங்க புரோக்கர்ட்ட பண்ற மாரி இருக்காது. அதனால இல்ல ஃபண்டட் புரோக்கர் இன்வால்வே இருக்காது அதுல. ஃபண்டட் அக்கவுண்ட் இன்வால்வே வந்து இருக்காது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு குடுக்குற மாரி. குடுக்குற மாரி தான். அதான், அதான். அமௌண்ட் ப்ரொவைட் பண்ற மாரி. அதுல நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நெறைய இருக்கு ப்ரோ. ம், ம். அது எல்லாமே நம்ம பார்த்து இது பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா அவனுக்கு மணினாக்கா ஒண்ணு நம்ம லாஸ் பண்றதுல தான் அவனுக்கு அதிகமான மணி வரும். ம், ம், மீன்ஸ் ம், லாஸ் ம், பண்றோம்னா, ம். நம்ம அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்னாக்கா, அந்த பே பண்றோம்ல ஸ்டார்ட்டிங்ல. ஓகே, சோ ஓகே. அவன் அதுக்காக தான் பார்ப்பான். இல்லீங்களா? ஆனா இங்க ஸ்கில் இருந்தா தான் அந்த இதுல சஸ்டெயின் பண்ணவே முடியும். புரியுது ப்ரோ. சோ ஓகே, அதனால அதிகமான பிராக்டிஸ் போடுங்க. ஃபண்டட் எல்லாம் எடுக்குறீங்கனாக்கா. ஓகே, ஓகே. பிகாஸ் அதுதான். ஏன்னா ஃபண்டட்ல வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல. அவனோட ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த பெர்சன்டேஜ்ல ஆச்சுன்னா இட் வில் பர்ஸ்ட் இல்ல. அதனால ஆமாமா. கண்டிப்பா இந்த அவ்வளவு பெர்சன்டேஜ்ல அக்யூரேட்டா இருந்து எடுத்தா அந்த தான் மாரி. இல்லன்னா அது பிரேக் ஆயிரும். இல்ல? ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம ஓகே.
அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? நல்லா ப்ராக்டிஸ் பார்க்கலாம் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கால் கூட பண்ணுங்க. இல்ல மெசேஜ் கூட போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஷூர் ப்ரோ. இந்த டவுட் நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பை. தேங்க்யூ. பை. பை.